நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? நான் ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாமா இப்போ இதுக்கு? டிஓடி மெம்பர்கள் சார்பாக நம்ம லீ குழும நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். வழக்கமா வந்துட்டு நியூ பிளான் ஸ்டார்ட்னாவே முதல் நம்ம கேஎஸ்ஆர் சார் எடுத்துருவார், கிளாஸ் எடுத்துருவாரு. அந்த வகையில இன்னைக்குமே எடுக்கிறாங்க. இன்னைக்கு புதுசா யாராவது வந்திருந்தா நாம குரூப்பை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இன்ட்ரோடியூஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். குரூப்பை பத்தி நான் இன்ட்ரோடியூஸ் தேவையில்லை. இன்னைக்கு கேஎஸ்ஆரை வரவேற்கும் விதமா நம்ம வெள்ளூர்ல இருந்து முரளி அண்ணா வந்திருக்காங்க. முரளி அண்ணா, நமஸ்காரம்ண்ணா. நீங்க வரவேற்பு ஸ்டார்ட் பண்ணலாங்கண்ணா. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த அற்புதமான லீ குரூப்பினுடைய டிஓடி மெம்பர்ஸ் அனைவரையும் இந்த பயிற்சி வகுப்பிலே கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, இந்த கேஎஸ்ஆர் சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் எந்த வழிகாட்டி. ஏன்னா நாளைக்கு பிளான் லான்ச் ஆக போறது அப்படின்னா அதுக்கு முன்னாலேயே அவர் எப்படி தரவு பண்றாருன்னு தெரியல. நம்மளெல்லாம் மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு ஒரு எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல. எல்ஐசி ஸ்டெப் எடுக்குதோ இல்லையோ, கேஎஸ்ஆர் அண்ணா ஸ்டெப் எடுத்து நம்ம எல்லாரையும் லேர்ன் அண்ட் ஏர்ன் அப்படின்ற ஒரு புது கான்செப்டை நமக்கு கொடுத்து நம்மளை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கிற திரு கேஎஸ்ஆர் சார் அவர்களை வருக வருக என்று வேலூர் கோட்டம் காட்பாடி கிளையின் சார்பாக அண்ணாவை வருக வருக என்று வரவேற்கிறேன். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ அண்ணா. நீங்க டைரக்டாவே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. நிறைய கொஸ்டின் ஆன்சர்லாம் இருக்கும், அதனால கொஞ்சம் முன்கூட்டியே முடிச்சுட்டு கொஸ்டின் ஆன்சர் தயாராகிக்கலாம். ப்ளீஸ் நீங்க ஸ்கிரீன் தெரியுதா? இந்த லீ குரூப் சிஓடி மெம்பர்ஸ் சார்பாக அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். எஸ்பெஷலி என்னை சிறப்பாக அறிமுகம் செய்த திரு முரளி சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு எதனால இந்த செஷன்னு. நம்ம ஃபார்மலாக செஷனுக்குள்ளே போயிடலாம். லீ குரூப்னாலே உங்களுக்கு தெரியும், சார் சொன்ன மாதிரி லேர்ன் டு எக்ஸல் அண்ட் என்ரிச், எல்லாத்துலேயும் சிறந்து விளங்க வேண்டும். ப்ரொவைடிங் குவாலிட்டி எஜுகேஷன், ஒன்லி குவாலிட்டி எஜுகேஷன் லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸுக்கு. இதுதான் எங்களோட கமிட்மெண்ட்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். படிச்சுட்டே இருக்க வேண்டிதான், நம்மளோட வேலையே அதுதான். அப்டேட் ஆகிட்டே இருக்க வேண்டிதான். அப்டேட் ஆகலைன்னா அவுடேட் ஆயிடுவோம். இது நம்மளோட 74வது செஷன். Successfully we have been doing with the support of our COT members. இந்த வருடத்தை புது வருஷம் பிறந்தே பார்த்தீங்கன்னா 2 செஷன் எடுத்தாச்சு இல்லையா? எங்களோட ட்ரெயினர்ஸ் குருமார்கள் கிளப்பு அவர்களையும் வணங்கி அவரோட ஆசிகளுடன் ஓகே இந்த செஷனுக்கு போகலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு 2-3 நாளாக புது பிளான். இது ஒன்றுமே இல்லை, ஜீவன் உற்சவ். இதனோடு இன்னொரு அவதாரம், அவ்வளோதான். என்ன கேட்டிங்கன்னா இந்த செஷன் தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படின்னா எல்லா பெனிஃபிட்ஸும் அதில் உள்ளதெல்லாம் இதில் இருக்குது, ஐடென்டிக்கல். எக்ஸப்டிங் அது எல்லா மோடும் உண்டு. பழைய பிளானு 771ல் சிங்கிள் ப்ரீமியம் கிடையாது. இதில் சிங்கிள் ப்ரீமியம் மட்டுமே உண்டு, மிச்ச எந்த மோடும் கிடையாது. சரி சார், அப்போ எதுக்கு சார் இது வரணும்? அதுதான் அங்கே தான் பார்க்கணும், எதனால் நம்ம வரணும். ஸோ இது எதனால் லான்ச் பண்ணியிருக்காங்க? பழைய பிளானுக்கு நான் ரொம்ப என்ன பண்ண போகிறேன்னா, காமனாக இருக்கிற ஃபீச்சர்ஸ் 771 அண்ட் 883க்கும் அன்காமனாக இருக்கிற ஃபீச்சர்ஸ் 771க்கும் 883க்கும் என்ன அப்படிங்கிறத தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நத்திங் நியூ, சரியா? ஸோ இட்ஸ் எ ஒன் ஸ்மார்ட் மூவ் ஃபார் எ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ டுமாரோங்கிறாங்க.
ஒரே தரம் ஒரே கல் அடிச்சுட்டு ஃப்ரீயா இருங்கப்பா, கேஷ் ஃப்ளோ என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ரைட். அதான் நான் சொன்ன மாதிரியே 771, 883 எதெல்லாம் காமன் ஃபீச்சர்ஸ், அதுல இருக்கிறதெல்லாம் இதுல இருக்கு, அதுல இல்லாத இதுல என்ன இருக்கு, அவ்வளவுதான். அது இல்லாம ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், இது வந்து யார்கிட்ட போய் நம்ம கொண்டு சேர்க்கலாம், யாரெல்லாம் டார்கெட் பண்ணலாம், எந்தெந்த செக்மெண்ட்டுக்கு நம்ம விற்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும், நான் பார், நான் லிங்க், இண்டிவிஜுவல் சேவிங்ஸ், ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். நான் பார்னா போனஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாத பிளான், நான் லிங்க்டுனா யூனிட் லிங்க்டு கிடையாது, இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் ஹோல் லைஃப்னா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அல்லது 100 இயர்ஸ் அப்படிங்கிறது கணக்கு இல்லையா. கேரண்டீடு அடிஷன்ஸ் 40 ரூபா பெர் 1000 சம் அஷ்யூர்டுக்கு அந்த கேரண்டீடு அடிஷன் பீரியட்னு ஒன்று வச்சிருக்காங்க, அதுக்கு கொடுக்குறாங்க. இன்கம் பெனிஃபிட்ஸ் பழைய ஜீவன் உற்சவம் மாதிரியே தான். ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 ரெகுலரா வாங்கிட்டே இருக்கலாம், இல்லைன்னா எல்ஐசியில விட்டு வச்சுட்டு ஃப்ளெக்ஸி ஆப்ஷன்ல 5.5% காம்பவுண்டிங்ல வாங்கிக்கலாம். மினிமம் சம் அஷ்யூர்ட் 5 lakhs. கேரண்டீடு அடிஷன்ஸ் அதே தான், 40 rupees பெர் 1000 சம் அஷ்யூர்டு டூரிங் த கேரண்டீடு அடிஷன் பீரியட். இப்ப இங்கேயும் அங்கேயும் என்னன்னா, அங்க பிபிடின்னு சொல்லுவாங்க, பிரீமியம் பேமெண்ட் டேர்முக்கு தான் அங்க வந்து கேரண்டீடு அடிஷன் கொடுத்தாங்க. இங்க கேரண்டீடு அடிஷன்ஸை ஒரு டேர்ம் மாதிரி காமிக்கிறாங்க. தட் இஸ் இங்க ஏன்னா சிங்கிள் பிரீமியம் தானே, அகைன் டெல்லிங் யூ இது வந்து சிங்கிள் பிரீமியம் பிளான். உங்களுக்கு தெரியும் 771 வந்து சிங்கிள் பிரீமியம் இல்லாம மிச்சம் எல்லாமோடும் உண்டு. ஸோ இப்போ நீங்க 2 டேபிள் 2 காலம் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு பெனிஃபிட் எதுவுமே மாற்றம் கிடையாது. ஓகே. மோடு சிங்கிள் பிரீமியம், அதுல எல்லா மோடும் உண்டு. சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் 1.25 டைம் ஆஃப் டேபுலர் பிரீமியம் ஆர் பேசிக் சம் அஷ்யூர்ட் whichever is higher and accrued guaranteed additions. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில கேசஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 lakh சம் அஷ்யூர்டு இருக்கும், 4,70,000 4,50,000 அப்படின்னு வரும் பிரீமியம். அப்போ அந்த 4,50,000 இன்டூ 1.25 டைம்ஸ் போட்டிங்கன்னா இட் வில் எக்ஸீட் தி 5 lakhs அண்ட் above. அதுதான் டெத் பெனிஃபிட். இப்போ அந்த பிரீமியம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது வச்சுக்கோங்க, 2.5 lakhs 270 2.7 lakhs 3 lakhs அப்படி இருந்ததுன்னா பேசிக் சம் அஷ்யூர்ட். ஸோ விச் எவர் இஸ் ஹையர்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து எப்படின்னா பேசிக் சம் அஷ்யூர்ட் இல்லாட்டா 7 types ஆஃப் த அனுவலைஸ்டு ப்ரீமியம் சொன்னாங்க அங்கே, ஏன்னா அது ரெகுலர் ப்ரீமியம் இல்லையா. சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி ஆல்சோ இங்கே சிமிலர். எப்படி அதே தான் இப்போ நான் சொன்ன மாதிரி மெச்சூரிட்டி இங்கே 100 வயசுன்னு சொல்கிறாங்க, 100 வயசு மெச்சூரிட்டி, அதுக்கு மேலே கிடையாது. அந்த ஜீவன் உற்சவம் 100 வயசுக்கு மேலேயும் இருந்தால் கொடுக்கப்படும், ஆனால் மெச்சூரிட்டின்னு கிடையாது, டெத் பெனிஃபிட்னு உண்டு. இங்கே பிளான் வந்து இப்பெல்லாம் எல்லாருமே இருக்காங்க, 100 வயசு 110 120 வயசுலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால 100 வயசு சீலிங் வச்சுட்டாங்க. அதனால 100 இயர்ஸ் முடிஞ்சவொடனே மெச்சூரிட்டி ஆயிரும். அந்த ஹையர் ஆஃப் பேசிக் சம் அஷ்யூர்ட் ஆர் 1.25 டைம்ஸ் ஆஃப் த டேபுலர் சிங்கிள் பிரீமியம். நோட் பண்ணிக்கோங்க, டேபுலர் சிங்கிள் பிரீமியம், நாட் பேசிக் சம் அஷ்யூர்ட். அதில் 1.25 டைம்ஸ். இன்கம் பெனிஃபிட் இங்கே எப்படின்னா கேரண்டீடு பீரியட்னு ஒன்று கொடுத்துட்றாங்க, 7லேருந்து 17 வருஷம் கொடுத்துட்றாங்க. புரிஞ்சவங்களுக்கு இப்போ பிறந்த குழந்தை 30 நாள் ஆறுது, 30 நாள்லேருந்தே கொடுக்கலாங்கிறாங்க. அப்போ குழந்தைனாலே மெச்சூரிட்டிக்கு 18 வயசு ஆடுங்கிற கணக்கு இருக்கு இல்லையா, அதனால 17. ஸோ 17னா 17 முடிஞ்சுன்னா 18வது வயசுலேருந்து இன்கம் வில் ஸ்டார்ட். இப்போ 1 வயசு குழந்தைன்னா 1 + 17 இல்லையா, 2 வயசு குழந்தைன்னா 2 + 16, 3 வயசு குழந்தைன்னா 3 + 16, 3 + 15, இப்படி போயிட்டே இருக்கும். மேக்சிமம் 7 to 17 தான் பண்ண முடியும், ரைட்டா. அந்த மாதிரி அப்போ மினிமம் 7 இயர்ஸ் எடுக்கணும். லாக்இன் பீரியட்னு சொல்றாங்க இல்லையா, மினிமம் 7 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட். இப்போ எனக்கு வந்து வயசு 40ன்னு வச்சுப்போம், நான் 7 வருஷமும் வச்சுக்கலாம்,
ஏன்னா எனக்கு எவ்வளவுக்கு நான் கேரண்டீடு அடிஷன் பீரியட் இன்க்ரீஸ் பண்றேனோ அதுக்கு தக்கன 40 ரூபா பெர் 1000 சம் அஷ்யூர்ட் வரப்போகுது. ஸோ 7 வருஷம் வச்சுக்கலாம். ஆனால் மினிமம் 7 வருஷம் வச்சுக்கணும். 7 வருஷம் வச்சுக்கலாம், 10 வருஷம் வச்சுக்கலாம், 15 வருஷம் வச்சுக்கலாம், 17 வருஷம் வச்சுக்கலாம். ஆனால் 18 வருஷம் வச்சுக்க முடியாது. அங்க எப்படி பிபிடி 5லேருந்து 16 வருஷம் கொடுத்துருந்தாங்க. 5 + 6, 6 + 5 அப்படின்னு தானே போயிட்டு இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா டெஃபர்மெண்ட் பீரியட் 3 வருஷத்துல இருந்து முடியும். எப்படி இருந்தாலும் 19வது பாலிசி இயர்லேருந்து பணம் கிடைக்கிற மாதிரி அங்கே கடைசியில் அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த உற்சவில். இங்கே பார்த்தீங்கன்னா 7 to 17 இயர்ஸ் தான் கேரண்டீடு அடிஷன் பீரியட். அதை மாத்திரமே செலக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே கேரண்டீடு அடிஷன் பீரியட் கொடுத்துட்டாங்க, அங்கே ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம்னு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். டெஃபர்மெண்ட் பீரியட், இங்கே டெஃபர்மெண்ட் பீரியட் நாட் அப்ளிகபிள். ஒன்லி இந்த வெயிட்டிங் பீரியட் இந்த இருக்கு இல்லையா 7 வருஷம், அதுதான். அங்கே வந்து 3 to 6 இயர்ஸ், மினிமம் 3 இயர்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 16 வருஷம் பிபிடினா அடுத்த 3 வருஷம் கழிச்சு தானே பணம் வரும், அந்த மாதிரி. அதே மாதிரி 6 வருஷம், 5 வருஷம் பிபிடினா 5 + 6 அப்படி தானே இருந்தது. ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் இங்கே வந்து சிங்கிள் ப்ரீமியம், அங்கே வந்து 5லேருந்து 16 வருஷம். மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி அங்கேயும் 30 நாள் தான், இங்கேயும் 30 நாள் தான். 30 நாள்னா குழந்தை பிறந்து பாலிசி எடுக்கிறப்ப 30 நாள் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மேக்சிமம் ஏஜ் அட் என்ட்ரி 65 வயசு, அதுக்கு மேலே யாரும் எடுக்க முடியாது. புரிஞ்சுதா? இது வரைக்கும் ஓகேயா? ஃபாஸ்டா போறேனா? இன்னும் யாருமே பதில் பேச மாட்டேங்கிறீங்க. லைவா இருக்கீங்களா? கிளியரா இருக்கு, நல்லா தெளிவா இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, தெளிவா இருக்கு. நான் என்னன்னா இப்ப 2 பிளானையும் கம்பேர் பண்ணி காமிச்சுட்டு இருக்கேன். எதெல்லாம் காமன், எதெல்லாம் நாட் காமன். அன்காமன்ங்கிறது இப்ப இந்த ஸ்லைட் பாத்தீங்கன்னா அன்காமன் இல்லையா? முதல்ல காமிச்சது பாத்தீங்கன்னா காமன். இது எல்லாமே காமன் தான். பெனிஃபிட்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா 2 பிளானுமே ஒன்று தான். ஆனா எப்ப ஆரம்பிக்கிறதுங்கிறது தான் கொஞ்சம் வித்தியாசங்கள். வெரி சிம்பிள். இது சிங்கிள் பிரீமியம், ஒரே ஒரு மோடு தான். ரைட் ரைட் சவுண்ட் வராமல் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் எவ்வளோ நாள் கொடுக்கலாம், ஆனால் சப்ஜெக்ட் டு அண்டர் ரைட்டிங் கண்டிஷன்ஸ். அதாவது ஒரு இண்டிவிஜுவல்ஸ் இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிற லிமிட் இருக்கு இல்லையா, அது அண்டர் ரைட்டிங் பாலிசி பிரகாரம் எவ்வளவு நாள் மேக்ஸிமம் கொடுக்கலாம். ரைட். பேசிக் சம் அஷ்யூர்டு மல்டிபிள்ஸ் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. 5லேருந்து 24 lakhs, இப்போ 24.5 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா. அதுக்கு மேலே போனால் 50,000 ரூபா மல்டிபிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 2450, 25 அப்படி இருக்கும். 2450 இருக்குல்ல, அப்புறம் 25, அப்புறம் 2550, 26, 2650, 27 அப்படி தான் போயிட்டு இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24 லட்சம் வரைக்கும் 25,000 ரூபா, 24 லட்சத்துக்கு மேலே போனால் 1 lakh. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஜீவன் உற்சவ் பிளானையும் ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரி பண்ணுற மாதிரி ஆயிடுது. 771 பிளானை பற்றியும் ஒரு ரெஃப்ரெஷ் கிளாஸ் மாதிரி இது ஆயிடுது இல்லையா? ஸோ அக்ரூவல் ஆஃப் கேரண்டீடு அடிஷன்ஸ் 7லேருந்து 17 வருஷம். யார் இப்போ ஒருத்தர் 8 வருஷம் எடுப்பாங்க, ஒருத்தர் 10 வருஷம் எடுப்பாங்க. உங்களுக்கு வெயிட்டிங் பீரியடை நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இன்கம் பெனிஃபிட்டு கேரண்டீடு அடிஷன் பீரியட் முடிஞ்ச அப்புறம்தான் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ எனக்கு வந்து 45 வயசுனா நான் 7 வருஷம் எடுத்துக்கலாம். ஆனால் மினிமம் 7 வருஷம் எடுத்தாலும் 10 வருஷம் எடுக்கலாம், 12 வருஷம் எடுக்கலாம். எனக்கு 12 வருஷம் எடுத்தால் அதுக்கு தக்கன பெனிஃபிட் வரப்போகிறது. 7 வருஷம்னா 7 வருஷத்துக்கு தக்கன கேரண்டீடு அடிஷன். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakhs சம் அஷ்யூர்ட்னா 5 lakhs டிவைடட் பை 1000 இன்ட்டு 40 இன்ட்டு 7. இப்போ 10 வருஷம்னா 5 lakhs டிவைடட் பை 1000 இன்ட்டு 40 இன்ட்டு 10. அவ்வளோதான். இது இல்லாமல் பேசிக் சம் அஷ்யூர்ட் ஆர் 1.25 times ஆஃப் தி டேபுலர் பிரீமியம் சிங்கிள் பிரீமியம் வில் பி கிவன். இதுதான் மெச்சூரிட்டி பெனிஃபிட். எப்போ சார் மெச்சூரிட்டி? எய்தர் டெத்து ஆர் 100 years. யாராவது உயிரோட 100 years வரைக்கும் இருந்தாங்கன்னா அதுதான் அந்த மெச்சூரிட்டி பீரியட். இந்த டெத்து பெனிஃபிட்டை இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வாங்கிக்கலாங்கிற ஆப்ஷன் இந்த பிளான்லையும் இருக்குது, அந்த பிளான்லையும் இருக்குது. ரைடர்ஸ் இங்கே வந்து 2 ரைடர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபி கிடையாது, ஒன்லி ஏடிடிபி. ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் அண்ட் நியூ டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர்
இரண்டுமே சிங்கிள் பிரீமியங்கிறதுனால பிகினிங்லேயே சொல்லியானோம், நடுவில் சொருக முடியாது. அது ரெகுலர் பிரீமியங்கிறதுனால நடுவில் சொருகிற வாய்ப்பு இருந்தது. அதுவுமே ஏபி, ஏடிடிபி, பிடபிள்யூபி மாத்திரம்தான் பண்ண முடியும். டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர் பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ அதே மாதிரி செட்டில்மெண்ட் ஆப்ஷன், மெச்சூரிட்டி பெனிஃபிட். நீங்கள் கேட்கலாம், மெச்சூரிட்டி பெனிஃபிட் எப்படி சார் வாங்குறது? ஏன் ஒருத்தர் 100 வயசு வரைக்கும் இருக்கக்கூடாதா? அதுக்கப்புறம் அந்த பணத்தை மெச்சூரிட்டி பெனிஃபிட் 5, 10, 15 வருஷம் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கலாம். அங்கே மெச்சூரிட்டிங்கிற கணக்கே கிடையாது இல்லையா? இதுதான். ஸோ இது ஒரு கம்பேரிசன், ரைட்? ரைடர்ஸை பொறுத்தவரை 2 ரைடர்ஸ். பிகினிங்லேயே சொல்லியானோம், நடுவில் பண்ண முடியாது. இப்போ இதுதான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 17 வருஷம் எடுத்தாலும் 30 நாள் குழந்தைக்கு, 1 வயசு குழந்தைக்கு 16. ஸோ 16 + 1 17. அப்போ இன்கம் பெனிஃபிட் 18வது வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும், கரெக்டா? அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எங்க இந்த 3வது காலம் பார்த்தீங்கன்னா +1 போட்டுக்கணும், அவ்வளோதான் இன்கம் பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 3 வயசு குழந்தைக்கு 14 வருஷம் கேரண்டீடு அடிஷன் போடணும். அப்பா 14 3 17 இல்லையா? 15வது பாலிசி இயர்னு வரும், ஆமா ரைட்? ஸோ பாலிசி இயர் அவங்க இங்கே வரப்போ பாலிசி இயர்னு கணக்காயிரும். இப்போ இங்கே இதை கூட்டினீங்கன்னா தெரிஞ்சிடும். கடைசி 2 காலத்தை கூட்டினீங்கன்னா 18 18ன்னு வந்துட்டே இருக்கும் பாருங்க. வெரி சிம்பிள். இது மைனருக்கு உண்டான சார்ட்டு, புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ 10 + 8 18, 9 + 9 18 இல்லையா? அவ்வளோதான். ஸோ மினிமம் கிரைட்டீரியா இந்த மாதிரி இருக்க வேண்டும். மேஜர் அடல்ட்ஸுக்கு மினிமம் 7 வருஷம் எடுத்தே ஆக வேண்டும் லாக்இன் பீரியட். இதுதான். ஸோ இது ஒரு முக்கியமான தகவல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கணும். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் சில்ட்ரன்ஸ் செக்மெண்ட் எஸ்பெஷலி பிலோ 20 நல்ல ஹையர் சம் அஷ்யூர்ட் வாங்கலாம். ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா 10 லட்சத்துக்கு மேலே வாங்கினீங்கன்னா சிக்னிஃபிகண்டாக உங்களுக்கு சம் அஷ்யூர்ட் ரிபேட் கொடுக்குறாங்க. ஒரு 1000 ரூபீஸுக்கு 11 ரூபீஸ் கொடுக்குறாங்க பாருங்க. ஸோ அதனால ப்ரீமியத்தில் நல்ல சேவிங்ஸ் இருக்கு. அந்த 0 to 20 ஏஜை டார்கெட் பண்ணலாம். 21 to 40 இன்னும் ஐடியலாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு யங்ஸ்டர்ஸ், ஐடியில் வேலை பார்க்குறவங்கலாம் ரெகுலர் கேஷ் ஃப்ளோ வேணுங்கிறாங்க. நிறைய நாள் வேலை பார்ப்பானா மாட்டாங்களாங்கிறதே அவங்களுக்கு தெரியல. அதனால எனக்கு இப்பவுமே இமீடியட் வேணுங்கிறாங்க. கம் வாட்மே எப்படி இருந்தாலும் 7 வருஷம் வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த அக்குமுலேஷன் பீரியட் 7 வருஷம் வெயிட் பண்ணுங்கிறது கணக்கு இருக்கு, ரைட்? இதெல்லாம் சம் அஷ்யூர்டு ரிபேட் 0 to 20, 21 to 40, 40 to 55, 56 to 65. சரி சார், இது இல்லாமல் என்ன பெனிஃபிட் இருக்கு? எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டருக்கு இன்சென்டிவ் இருக்கு. இப்போ டெத்து கிளைம் ஏதாவது வாங்கி நாமினி பெனிஃபிஷியரி இப்போ இறந்து போயிட்டாங்கன்னா, இந்த ப்ரொபோசலுக்கு 1 இயருக்கு முன்னாடி எதாவது நடந்திருந்ததுன்னா அதுக்கு அவங்க அதை பேஸ் பண்ணி இந்த இன்சென்டிவ் அவைல் பண்ணிக்கலாம். எப்படி 40 ரூபா கொடுக்குற இடத்துல 7லேருந்து 9 வருஷம் சூஸ் பண்ணாங்கன்னா 40 ரூபா 80 பைசா கொடுப்பாங்க கேரண்டீட் அடிஷன். 10லேருந்து 14னா 40 ரூபா 90 பைசா கொடுப்பாங்க. 15லேருந்து 17னா 41 ரூபா கொடுப்பாங்க. எப்படி? 10 லட்ச ரூபானா 10 லட்ச ரூபா டிவைடட் பை 1000 இன்ட்டு 40க்கு பதிலாக 41. ஸோ எல்லாமே இந்த கேரண்டீடு அடிஷன் பீரியட் நீங்கள் எத்தனை நாள் அந்த பணத்தை எல்ஐசியில் நம்ம வச்சிருக்கோம், அதனால தான் அந்த பெனிஃபிட். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர்னா ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இருக்கலாம், ரைட்? அந்த பெனிஃபிட் வாங்கி நாமினி வாங்குறாங்க இல்லையா, கிராண்ட் பேரண்ட்ஸு, ஸ்பவுஸு, அந்த மாதிரி அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. கிராண்ட் பேரண்ட்ஸு, ஸ்பவுஸு, சன்ஸு, அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாமும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம், ரைட்? நமக்கு கமிஷன் 2%. ஜிஎஸ்டி எனிவே பிரீமியத்தில் கிடையாது, உங்க எல்லாருக்கும் தெரியும், ரைட்? இது வரைக்கும் ஓகேயா? ஓகே சார். ஓகேயா? ஓகே சார். ரைட். இப்போ வேற என்னெல்லாம் சார் இருக்கு, சரண்டர் பண்ணலாமா? இப்போ நான் ஓரளவுக்கு அந்த பிளானையும் இந்த பிளானையும் கம்பேர் பண்ணியாச்சு. இன்னமும் நம்ம இந்த பிளானை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கிற படத்தை பற்றி தான் பேச போகிறோம், ரைட்? 883 பற்றி தான். சரண்டர் பண்ணிக்கலாம், எப்போனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா சிங்கிள் ப்ரீமியம் தானே இது.
ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ள பண்ணினீங்கன்னா 75% அது சிங்கிள் பிரீமியத்தை கொடுத்துருவாங்க. 10 லட்ச ரூபானா 75% 7.5 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 90% ஆஃப் த சிங்கிள் பிரீமியம் ரெடியூஸ்டு பை த ரெகுலர் இன்கம் பெனிஃபிட்ஸ் டியூ. ரெகுலர் இன்கம் பெனிஃபிட்ஸ் தான் டியூ இருக்கு பாருங்க, அதெல்லாம் கழிச்சிருவாங்க. ஸோ 90% அதை ராவா நம்ம 10 லட்ச ரூபானா 9 லட்ச ரூபா கொடுப்பாங்க. கேரண்டீடு சரண்டர் வேல்யூ ஆப்ஷன் 2 ஃப்ளெக்ஸி இன்கம் பெனிஃபிட், அதுவும் அதே கதை தான். உங்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்து வச்சிருந்ததை கழிச்சுண்டு தான் கொடுப்பாங்க. பிகாஸ் யூ ஆர் சரண்டரிங், தோ இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட், பட் ஆப்ஷன் அவைலபிள்ங்கிறத நான் சொல்லி ஆனோம் ஆஸ் பர் த சர்க்குலர். ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ எது பாலிசி ஹோல்டர்ஸுக்கு பெனிஃபிட்டா இருக்கோ அதைத்தான் எல்ஐசி அதிகமாக கொடுக்கும். கேரண்டீடு சரண்டர் வேல்யூ ஆர் ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர்ங்கிற கணக்கு இருக்கு. எல்லா பாலிசிக்குமே அது பொருந்தும். எதே ஒரு சரண்டர் வேல்யூ தான் அறைப்படுவாங்க, அது பாலிசி ஹோல்டருக்கு ஃபேவரபிளா இருந்தா அதை கொடுப்பாங்க. சரி சார், லோன் வாங்கிக்கலாமா? எஸ். 3 மாசத்துக்கு அப்புறம் எப்படாலும் லோன் வாங்கிக்கலாம். எப்படி அதை அரைவ் பண்றாங்க? நீங்க கேரண்டீட் அடிஷன் பேசிஸ் வச்சுதான் 7 to 10 இயர்ஸ்னா 60%, 11 to 14 இயர்ஸ்னா 50%, 15 to 17 இயர்ஸ்னா 40% ஆஃப் தி சரண்டர் வேல்யூ. இது லோன் கொடுக்கப்படும். லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே உண்டு. சரி சார், இதுல வேற என்ன ஆல்ட்ரேஷன் ஏதாவது பண்ண முடியுமா? பண்ணலாம். எஸ்பி ஆப்ஷன். நம்ம இந்த ஃப்ளெக்ஸி ரெகுலர் இன்கம் 2 இருக்கு பாத்தீங்களா, அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 45 வயசு, நான் 10 வருஷம் எடுத்திருக்கேன்னா 55வது வருஷத்துலேருந்து கிடைக்கும், எனக்கு 56வதுல கிடைக்கும். ஸோ 55வது வருஷம் எண்டில் நான் சொல்லணும். முதல்ல நான் அப்ளிகேஷனில் ப்ரப்போசலில் வந்து ரெகுலர் இன்கம் கொடுத்துருப்பேன். அந்த 55வது வயசில் நான் எனக்கு ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் தான் வேணும் அப்படின்னா அந்த சமயத்தில் மாற்றிக்கலாம். தட் இஸ் கால்ட் ஆல்ட்ரேஷன். சிங்கிள் பிரீமியம் இதில் வேற என்னத்தை ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சுசைட் கிளாஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 12 மாசத்துக்குள்ள போனா அந்த 80% ஆஃப் த சிங்கிள் பிரீமியம் கொடுக்கப்படும். ஃப்ரீ லுக் எப்போதுமே உங்களுக்கு தெரியும், பாலிசி ஹோல்டர்ஸுக்கு ரைட் இருக்கு. பிடிக்கலன்னா, டேர்ம்ஸ் பிடிக்கலன்னா 30 நாளுக்குள்ள பாலிசி கைக்கு வந்து எய்தர் த்ரூ இமெயில் ஆர் த்ரூ பிசிக்கல் ஃபார்ம் விச் எவர் இஸ் எர்லியர், அதில் 30 நாளுக்குள்ள கூலிங் ஆஃப்ல சரண்டர் பண்ணிக்கலாம். பேக்டேட்டிங் பண்ணிக்கலாம், ஆனால் நாட் பிஃபோர் த லான்ச் ஆஃப் பிளான். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? 12ஆம் தேதி தான் லான்ச் பண்ண போகிறாங்க. நீங்கள் 20ஆம் தேதி பாலிசி எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க. 20ஆம் தேதி ஜனவரி பாலிசி எடுக்கிறப்போ 20ஆம் தேதி டிசம்பருக்கு பேக்டேட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா 12ஆம் தேதி ஜனவரி 2026 தான் பாலிசி லான்ச் ஆக போகிறது. 20ஆம் தேதி டிசம்பர் 2025க்கு பேக்டேட் பண்ண முடியுமா? முடியாது. ரீஇன்சூரன்ஸு அது எல்லாம் எப்போதும் போல ஹையர் சம் அஷ்யூர்டுக்கு போனால் ரீஇன்சூரன்ஸ் வேறவர் அப்ளிகபிள் உண்டு. அசைன்மெண்ட் பண்ணிக்கலாம். நாமினேஷன் எனிவே பாசிபிள், எல்லாத்துக்குமே உண்டு இல்லையா? இது வரைக்கும் ஓகேயா? ஓகேங்க சார். இது வரைக்கும் புரியலைன்னா கையை தூக்குங்க சார், டைம் இருக்கு. என்ன டவுட் சொல்லுங்க. அடுத்தது நான் அண்டர் ரைட்டிங் போறதுக்கு முன்னாடி சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸல் காமிக்க போறேன். அதில் ஐ வில் பி ஸ்பெண்டிங் அபவுட் 10 to 15 minutes டைம். அங்கதான் மேட்டர் மெயினா இருக்கு. இது வரைக்கும் ஓகேயா நண்பர்களே? ஆடியன்ஸ் ஒன்னும் இல்லைன்னா ஐ வில் கோ ஃபர்தர். ஓகே சார், போலாமா? அப்படி ஏதாவது இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பேசுறாங்களா யாரோ? புரியல, யாரோ பேசுறீங்க? யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசுங்க, அப்பதான் புரியும். இல்லாட்டா நோட் பண்ணிக்கோங்க. நான் டைம் தரேன், இல்ல நீங்க கேட்கணும்னா கேளுங்க. சரி, நோட் பண்ணிக்கோங்க. எதுவா இருந்தாலும் நம்ம கடைசி கேள்னா கேட்கலாம். ரைட்டா? ஓகே. சரி சார், இந்த பாலிசி எப்படி கம்ப்ளீட் பண்றது? இது சிங்கிள் பிரீமியம் உங்களுக்கு தெரியும், வெரி ஈஸி டு கம்ப்ளீட். ஸ்ட்ரெயிட் நான் மெடிக்கல் ஸ்டாண்ட் அலோன் நான் மெடிக்கல் லிமிட்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதில் நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். எல்லா மைனர் லைஃப்ஸு, மேஜர் ஸ்டூடெண்ட்ஸு, மேஜர் மேல் ஃபீமேல் லைஃப்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கலாம்.
பிரெக்னன்ட் லேடிஸுக்கு வித் ஓன் இன்கம் இருந்தால் A1 கேட்டகரிக்கு மாத்திரம் கொடுக்கலாம். என்ஆர்ஐ, எஃப்என்ஐஓஸ் குரூப் 3 to 5 கண்ட்ரீஸ்ல உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். என்ஆர்ஐ ஜுவனியல் லைஃப்ஸ், அதாவது குழந்தைகள் என்ஆர்ஐ மைனர் லைஃப்ஸுக்கும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இன்க்ளூடிங் எஃப்என்ஐஓஸ். எஃப்என்ஐஓஸ் தான் தெரியும் இல்லை உங்களுக்கு, ஃபாரின் நேஷனல் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின்ஸ் இன் குரூப் 4 அண்ட் குரூப் 5. ஜென்ரலாக குரூப் 5 தான் நம்ம கொடுப்போம். மிச்ச கண்ட்ரீஸ்லாம் கொஞ்சம் ரிஸ்க் கண்ட்ரின்னு எக்ஸ்ட்ரா ரேட்டோட போடுவாங்க. இது சிங்கிள் ப்ரீமியங்கிறனால அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. என்ஆர்ஐஸ் குரூப்பில் வந்து குரூப் 5 பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்டு நான் மெடிக்கல், ஸ்பெஷல் நான் மெடிக்கல் ஸ்கீம்லேயே வந்துருவாங்க அவங்க. அதில் வந்தால் எக்ஸ்க்ளூசிவ் நான் மெடிக்கல் லிமிட் அவைலபிள் ஃபார் தி இந்தியன் ரெசிடென்ஸுக்கு என்ன உண்டோ அதையே கொடுக்கலாம். ஸோ பெர்மனன்ட்லி டிசேபிள்டு பர்சன்ஸுக்கு அவங்க வேலை பார்க்குறாங்க. இப்போ அந்த வீல் சேரில் உட்காந்துருக்காரு இல்லையா, அவர் வீல் சேரில் உட்காந்துருக்காரு, இது பண்ணுறாரு, ஆனால் வேலை பார்க்குறாரு, சம்பளம் வருது. அதனால் அவங்களுக்கும் இந்த பாலிசி கொடுக்கலாம். ஸோ சிங்கிள் ப்ரீமியங்கிறதுனால எப்போதுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஐ வில் கம் பேக் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைடு. இது யாராருக்கெல்லாம் கொடுக்கலாங்கிறத நான் காமிச்சிருக்கேன். இது புரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே கொடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் அந்தந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும், அவ்வளோதான். நம்ம ஏஜ் கிரைட்டீரியா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, மேக்சிமம் 65. சரி சார், இது எப்படி பண்ணுறது, எப்படி எஸ்யூசி கண்டக்ட் பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க? ஆக்சுவல் சம் அஷ்யூர்ட்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு கூட சீதரன் சார் வந்து ஆக்சுவல் சம் அஷ்யூர்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் எல்லாம் சொன்னார் இல்லையா. இது வந்து சிங்கிள் ப்ரீமியம் ஸ்டாண்டலோன். நீங்கள் இது வரைக்கும் பாலிசி ரெகுலர் ப்ரீமியம் கொடுத்துருந்தாலும் இந்த சிங்கிள் ப்ரீமியத்துக்கு இப்போ கொடுக்குற இந்த எஸ்யூசி அதில் கணக்கில் வராது. அதில் சொன்ன மாதிரி லாஸ்ட் 1 இயருக்கு உண்டான எஸ்யூசி தான் எடுத்துப்பாங்க சிங்கிள் ப்ரீமியத்துக்கு. ஸோ நீங்கள் சொல்லியிருக்கலாம், நான் ஆல்ரெடி ஒருத்தருக்கு 30 லட்சம் கொடுத்துட்டேன் சார், 1 கோடி கொடுத்துட்டேன் சார்னா நத்திங், அதனால் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. இது சிங்கிள் ப்ரீமியத்தில் இந்த தனி பிராக்கெட் இது அப்படியே கொண்டு போக வேண்டியதான். ஃபார் எக்ஸாம்பிள் 18லேருந்து 35, 15 லட்சம் எஸ்யூசி. எஸ்யூசினா எப்படின்னா 75 லட்சம் ரூபா சம் அஷ்யூர்டுனா, ஓகே, 75 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டுனா 60 லட்ச ரூபா ப்ரீமியம் கட்டுறாரு வச்சுக்கோங்க. 75 மைனஸ் 60 15 லட்சம், அவ்வளோதான். இப்போ 51லேருந்து 60 வயசு உள்ள ஆள் வந்து 3 லட்ச ரூபா எஸ்யூசினா 12 லட்ச ரூபா ப்ரீமியம் வாங்கலாம். அப்போ அவரோட எஸ்யூசி இது சம் அஷ்யூர்டு 15 லட்சமா இருக்கும். ஸோ சம் அஷ்யூர்டு, பேசிக் சம் அஷ்யூர்டு மைனஸ் சிங்கிள் ப்ரீமியம் பெய்டு, that is the SUC. அந்த SUC is actual sum assured. ரொம்ப ரொம்ப ஈஸி டு கம்ப்ளீட். அதனால ஸ்ட்ரெயிட் நான் மெடிக்கல்ல ஈஸியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வயசுல நிறைய வயசா இருக்கு சொல்றாங்க இல்லையா, ரிட்டையர்ட் ஆனவங்கலாம் ஒரு 55 வயசுல உள்ளவர் ஒரு 7 வருஷம் வெயிட் பண்ண மாட்டாரா? 50 வருஷம் உள்ளவர் 7 வருஷம் வெயிட் பண்ண மாட்டாரா? வருஷம் ஒரு உங்களுக்கு 10% சம் அஷ்யூர்டு கிடைக்க போறத. ஒரு 10 லட்ச ரூபா போட்டால் ஒரு லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டுனா 2 லட்ச ரூபா வருஷம் வரப்போகுது. இது இல்லாமல் அவருக்கு வந்து அந்த பேசிக் சம் அஷ்யூர்டு காத்துட்டு இருக்கு பின்னாடி. அவர் எப்போ வந்து போனாலும், அவர் உயிரிழந்தாலும் நாமினிக்கு அந்த சம் அஷ்யூர்டு ப்ளஸ் அக்ரூடு கேரண்டீடு அடிஷன்ஸு அதை தனியாக எடுத்து வச்சு கொடுக்குறோமா இல்லையா, இதுதான். ஸோ எஸ்யூசி இதை ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும். சம் அஷ்யூர்டு மைனஸ் டோட்டல் ப்ரீமியம் சிங்கிள் ப்ரீமியம் பெய்டு, தட் இஸ் தி ஆக்சுவல் சம் அஷ்யூர்ட் ஹியர். இது வந்து குரூப் 1 பிளான் கேட்டகரியில் வருகிறது. கீமேன் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாது, பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாது, ஒன்லி எம்ப்ளாயி ஸ்கீமில் கொடுக்கலாம். ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங் பர்பஸஸுக்கு ஒன்லி ASA டு பி கன்சிடர்ட், விச் இஸ் ஆக்சுவல் சம் அஷ்யூர்ட். ஸோ இது வந்து புரிஞ்சுக்கோங்க. ஐ எம் ரிப்பீட்டிங், அண்டர் ரைட்டிங் தெரியாமல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இது இன்னொரு தடவை சொல்கிறேன். இது மிச்ச ரெகுலர் ப்ரீமியம் இது வரைக்கும் கொடுத்தது அவருக்கு இந்த ஒரு விண்டோ அவைலபிளா இருக்கு. நிறைய பிரீமியம் வாங்கலாம் லைஃப் கவரேஜோட. அதனால நிறைய பிரீமியத்தை கொண்டு வந்துட்டு நீங்க அழகா இதை ஈஸியா கம்ப்ளீட் பண்ணலாம் பிரான்ச்லயே. ஓகே, சரி சார், யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறது? வெரி வெரி ஐடியல் ஃபார் சில்ட்ரன்ஸ் செக்மெண்ட். குழந்தை பிறந்த உடனே போட்டிங்க வச்சுக்கோங்களேன், அது வந்து ஹையர் எஜுகேஷன் நீட்ஸுக்கு லட்டு மாதிரி அந்த பணம் வந்து நிற்கும். ஒரு பர்த்டே கிஃப்டாக கொடுக்கலாம். வருஷம் வந்துட்டு இருக்க போகிறது நம்ம பேசுறதுலாம் இருக்கு. தாத்தா பாத்திகிட்ட பேசணும்,
இப்போ ரிட்டையர்டாக இவ்வளோ பணம் வந்திருக்கு, நீங்கள் ஏதாவது ஒரு பேரம்பேத்திக்கு போடுங்கன்னா உடனே இந்த எமோஷனலாக போட்டுருவாங்க. அவங்க என்னதான் சேவிங்ஸ் வச்சுருந்தாலும் நான் என்னத்தப்பா வச்சுருந்து கொண்டு போக போகிறேன், என் பேரம்பேத்தி என்ஜாய் பண்ணால் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அவங்கள அட்ராக்டிவாக பேசி குழந்தைக்கு இன்னைக்கு அடுத்த வருஷம் 1 இயர் ஆப்போது கரெக்டாக அந்த டேட்டை கணக்கில் வச்சுட்டு இப்போ கூடிய மாநில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் காண்டாக்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் ஒரு நிமிடத்தில் வந்து இந்தியாவில் எவ்வளோ குழந்தைகள் பிறக்கிறது, இந்த மார்ட்டாலிட்டி ரேட்டு, இது வந்து ஏகப்பட்ட பர்த் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ. அப்போ சில்ட்ரன்ஸ் செக்மெண்ட்டுக்கு இது வெரி வெரி ஐடியல். எப்படி 10% ஆஃப் த அந்த சம்மர்ஷூட் வந்து ரெகுலர் கேஷ் ஃப்ளோ வந்துட்டே இருக்குல்ல. ஒன்லி திங் இஸ் தே நீட் டு வெயிட். இப்போ 2 வயசு குழந்தைன்னா 16 வருஷம் வெயிட் பண்ணணும், பிறந்த குழந்தைன்னா 18 வயசும் வெயிட் பண்ணணும். ஏன்னா மேஜர் ஆனால் தான் நம்ம எந்த பெனிஃபிட்மே கொடுப்போம் சில்ட்ரன்ஸ் பிளானுக்கு. அதனால அந்த கண்டிஷன் ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கு, ரிட்டையர் ஆக போகிறவங்களுக்கு, யங்ஸ்டர்ஸுக்கு இப்போலாம் 40 45 வயசுக்கு மேலேயே வேலை பார்க்க யாரும் விரும்பலை. அவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வேணுங்கிறாங்க. எங்கே பணத்தை செலவழிக்கணும்னு தெரியல. எல்லா இடத்துலையும் ஆன்லைன்லையும் அதுலேயும் கண்டதையும் எல்லாத்தையும் வாங்கிட்டு பணத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதனால லக்ஸரியாக இருக்கணும் விரும்புங்க. லக்ஸரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஷார்ட்டஸ்ட் கேரண்டீடு அடிஷன் பீரியட் 7 வருஷம் யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்களா? இப்போ ஜீவன் சாந்தி போட்டால் 5 வருஷம் வெயிட் பண்ணணும், நிவேஷ் ப்ளஸ் போட்டால் 5 வருஷம் லாக்இன் பீரியட் வெயிட் பண்ணணும். உண்டா இல்லையா? கூட இது 2 வருஷம் அவ்வளோதானே, ரைட்டா? 717 சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் பிளானுக்கு பதிலாக இதை கொடுக்கலாம். ஏன்னா இதில் கேரண்டீடு அடிஷன் கொடுக்குறாங்க. சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட்ல பார்ட்டிசிபேட்டிங் இல்லையா, அது போனஸஸ் அக்ரூடு போனஸஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான். சம்டைம் ஆனுட்டி பிளான் கேட்குறவங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம். பட் டெஃபினெட்லி இதுவும் அதுவும் மேட்ச் ஆகாது. ஆனுட்டி பிளானோட கான்செப்ட் வேற. பட் when it comes to returns, நீங்கள் வந்து ஜீவன் சாந்தியில் 5 வருஷம் டெஃபர்மெண்ட் பண்ணி என்ன ஆனுட்டி வருதுங்கிறத பாருங்க. இதில் 7 வருஷம் வெயிட் பண்ணி வருஷா வருஷம் நம்ம என்ன கொடுக்குறோங்கிறத பாருங்க. புரிஞ்சுதா? அதுலேயும் மொத்தமாக தான் பணம் இன்வெஸ்ட் பண்ண போறாரு, இதுலேயும் மொத்தமாக தான் இன்வெஸ்ட் பண்ண போறாரு. அதில் கொஞ்சம் கொடுக்கலாம், இதுலேயும் கொஞ்சம் கொடுக்கலாம், 2 பாலிசியாகவும் வாங்கலாம். இதெல்லாம் நம்ம சாமர்த்தியத்தை பொறுத்து இருக்கு. அதனால ஜீவன் சாந்தி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. இதில் கொடுத்தாங்கன்னா அந்த கேரண்டீடு அடிஷன் எப்போதும் அவருக்கு காத்துன்னு இருக்கு பின்னாடி, அதுலேயும் பிரின்சிபல் கொடுக்க போகிறாங்க. இதில் கேரண்டீடு அடிஷன் கொடுக்குறாம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் சம்மஷூடு காத்துன்னு இருக்கு. அவர் எப்போ உயிர் இழந்தாலும் நாமினிக்கு ஃபண்டு, நாமினி ஃபண்டுன்னு சொல்கிறாங்க அதை. ஸோ எல்லா சிங்கிள் ப்ரீமியம் பிளானுக்கு ஆல்டர்னேட்டாக இதை விற்கணும். பிகாஸ் ஏன் இதை விற்கணும் அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்கணும். கேரண்டீடு அடிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எத்தனை வருஷம் கேரண்டீடு ரிட்டர்ன் அந்த பீரியட் எடுக்கிறாங்களோ, 7லேருந்து 17 சொல்கிறோம் இல்லையா, அது இல்லாமல் 10 வருஷம் ரெகுலராக. இது இல்லாமல் ஃப்ளெக்ஸி இருக்குது, உங்களுக்கு ஃப்ளெக்ஸி காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது பழைய 771 உள்ளதே மாதிரி தான். வேண்டாட்டா எல்ஐசிலே விட்டு வச்சுட்டு எவ்ரி இயர் நீங்கள் 75% ஆஃப் த அக்குமுலேட்டட் வேல்யூவையும் வாங்கிக்கலாம். அது இன்னும் ஆல் த மோர் எங்கேயோ போய் நிற்கும். அது டிபெண்டிங் ஆன் தி இண்டிவிஜுவல் சாய்ஸ், ரைட்? கேஷ் இன்ஃப்ளோஸ் சர்வைவல் பெனிஃபிட்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த சர்வைவல் பெனிஃபிட்ஸ் வர்றப்ப அதை ஒரு பாலிசியாக கன்வெர்ட் பண்ண தெரியணும். அந்த சமயத்தில் 7 வருஷங்களுக்கு ஓடி போயிடும். இப்போ 2026ன்னு இருக்குது, அடுத்தது பார்த்தா 2033 ஓடி போயிடும் அந்த பாலிசி முடியறதுக்குள்ள. அந்த சமயத்தில் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வேற ஏதாவது ஒரு பாலிசி அந்த சமயத்தில் இருக்கிறப்போ இந்த பணத்தை தூக்கி அதில் போடுங்க சார், என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி வாங்கணும். உங்களுக்கு 7 வருஷம் ப்ரொஜெக்ஷன் பிளான் இப்பவுமே நான் சொல்லி கொடுக்குறேன் எப்படி விற்கணும்னு. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, ரைட்டா சார்? ஓகேங்க சார். சரி, இப்போ எதுக்கு இதை காமிக்கிறேன்னா, கீழே 65 to 1980 இந்த வருஷங்கள் எல்லாமே பிறந்த வருடங்கள். 65லேருந்து 80 வரைக்கும் பிறந்தவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 65லேருந்து 80க்குள்ளே பிறந்தவன் தான், ஜென்எக்ஸ்னு பேர் இல்லையா? மில்லேனியல்ஸு, இந்த கேட்டகரிக்கெலாம் இந்த பிளான் ஐடியல். எஸ்பெஷலி இந்த கடைசி அந்த 2013 to 25 இருக்கு பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஐடியல், ரைட்டா? ஸோ அதுக்கு தான் இதை காமிக்கிறேன். தேங்க்யூ.
நண்பர்களே, யாராவது கொஸ்டின் கேட்கறதுன்னா கேட்கலாம். இல்ல இல்ல சார், கொஸ்டின் இல்ல. ஒரு நிமிஷம், நான் இன்னும் முடிக்கல. தேங்க்யூ போட்டீங்களா? அல்ல, அது முடிச்சுட்டேன். இப்போ ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க. தெரியுதுங்க சார். எக்ஸல் ஸ்கிரீன் தெரியுதா? எக்ஸல் தெரியல இல்லையா? இப்ப தெரியுதா? கொஞ்சம் தெரியுதா இல்லையா? தெரியுது. இல்ல இல்ல சார், நான் முடிக்கல. ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். சார், எக்ஸல் ஸ்கிரீன் தெரியுதான்னு கேக்குறேன். ஆகுது சார். தெரியுதுங்க. தெரியுது. சரி, நான் இப்போ ஒரு 4 சார்ட் காமிக்க போறேன். ஏன் அதை காமிக்கிறேன்னா, தெர் இஸ் எ ரீசன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30 வயசு ஆளு அந்த ஜீவன் உற்சவ் ரெகுலர் பிரீமியம் எடுக்கிறாருன்னு வச்சுப்போம். அதை எடுத்திருந்தாருன்னா என்ன பெனிஃபிட், இதை எடுத்திருந்தா என்ன பெனிஃபிட்? 5 லட்சம் ரூபா. இதை ஃபாலோ பண்ணுங்க. நான் கர்சரை நகட்டின்டே வர, உங்களுக்கு தெரியும். 5 லட்சம் ரூபா, 5 லட்சம் ரூபா, 7 வருஷம். இங்க அங்க 7 வருஷம் பிபிடி இல்லையா? 7 வருஷம் பிபிடி அங்க கட்டணும், ரெகுலர் பிரீமியம்ங்கிறதுனால. இங்க 1 வருஷம் கட்டினா போறோம். 883ங்கிறது இப்ப வந்திருக்கிற பிளானு. 771ங்கிறது ஜீவன் உற்சவ் பழைய பிளானு, ரெகுலர் பிரீமியம். ஸோ 7 வருஷம் கட்டினா 3 வருஷம் வெயிட் பண்ணணும். இங்க 9 வருஷம் அவர் வெயிட் பண்ணணும் இல்லையா? ஸோ டெஃபர்மெண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா 9 ரைட்ஸ். டெஃபர்மெண்ட் பீரியட்னா அந்த கேரண்டீடு அடிஷனுக்கு போட்டிருக்கேன் நான். இன்கம் ஸ்டார்டிங் ஏஜ் 40 ரைட்டா? 40 வயசு. இங்கேயும் 40 வயசுல தான் ஆரம்பிக்கும். ஏன்னா அவர் 30 வயசு ஆளு, 7 வருஷம் பணம் கட்டுறாரு, 3 வருஷம் டெஃபர்மெண்ட் பீரியடு, 40 வயசுலேருந்து வாங்குறாரு. 30 வயசு ஆளு ஒரே தரமா பணம் கட்டுறாரு, ரைட்டா? 7 வருஷம் வெயிட்டிங், 7 + 1 9, 8 9, 40வது வயசு கரெக்டா இன்கம் ஸ்டார்டிங். இப்போ இங்க இயர்லி பிரீமியம் 81,050 ரூபா கட்டுறாரு. அப்போ அவர் 7 வருடத்துக்கு என்ன கட்டியிருப்பாரு? 5,67,350 ரூபா கட்டியிருப்பார். தெரியுதா? இந்த எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்களா? இப்போ 1,40,000 அவருக்கு கேரண்டீடு ரிட்டர்ன் வந்திருக்கும். ஏன்னா 7 வருஷத்துக்கு உண்டானது பேமெண்ட் டேர்ம் இல்லையா? பிபிடிக்கு தானே கேரண்டீடு அடிஷன் கொடுப்பாங்க, கரெக்டா? 50,000 ரூபா 40 வயசுலேருந்து வாங்க ஆரம்பிச்சிருவார். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் 100 வயசு வரைக்கும் இருப்பார்னே வச்சுப்போம். எவ்வளோ வாங்கியிருப்பாரு? 30 லட்ச ரூபா வாங்கியிருப்பார். ஃபண்ட் அவைலபிள் ஃபார் நாமினி. எப்படி இது? இந்த 5 லட்ச ரூபா பிளஸ் 1,40,000 ரூபா, இதுதானே? இது பழைய ஜீவன் உற்சவ்க்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்க 7 வருஷம் கட்டி டோட்டலா 5,67,350 ரூபா வாங்குறாரு. இங்கேயும் கிட்டத்தட்ட அதே பெனிஃபிட், அதே ஏஜ்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளவு பிரீமியம் கட்டுறாரு? 4,35,525 ரூபா. புரிஞ்சுதா? அப்போ இந்த இடத்துல 76% அதிகமாக கட்டுகிறார். தெரியறதா உங்களுக்கு? டோட்டல் அவுட்ஃப்ளோ இப்படி பார்க்கணும் நீங்க. ஸோ இங்க பெனிஃபிட் பாருங்க, கேரண்டீட் அடிஷன் 1,80,000, இங்க 1,40,000. ஏன்னா இங்க டெஃபர்மெண்டே கிடையாது. 9 வருஷம் சூஸ் பண்ணியிருக்காரு, இங்க 3 வருஷம் தான். அந்த 3 வருஷம் காலி. இங்க 3 வருஷம் காலி, ஒரு வருஷத்துக்கு 40,000 ரூபாய் அது போயிடுது இல்லையா? அதுல பாருங்க 128% அதிகம். இங்க டோட்டல் பாருங்க அதே மாதிரி தான், அஸ்யூமிங் அதே தான். இது எப்படி போட்டிருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம். E22 எங்க இருக்கு? இந்த இருக்கு. 60 வயசு, 100 வயசு வரைக்கும் இருக்காருங்கிற அசம்ஷன்ல போட்டிருக்கேன். 30 லட்ச ரூபா வந்துடுறது. அது இல்லாம ஃபண்ட் அவைலபிள் ஃபார் நாமினி எவ்வளவு வருது? 7,24,406 ரூபா 25 பைசா. இங்க நீங்க கவனிக்கணும்.
யாராவது ஒருத்தர் 7,24,466 ரூபா 25 பைசா எப்படி வந்தது சொல்ல முடியுமா? சார் இது 100வது வயசுல மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி ரைட்டு எப்படி வந்தது? மெச்சூரிட்டி அட்வான்ஸா கட்டிடும் சார். அட்வான்ஸா பே பண்ணுங்க சார். சிங்கிள் பிரீமியமா கட்டிடும். சிங்கிள் பிரீமியம் சம்ம கட்டுறாங்க. சூடு ஓகே. போனஸ் சார், கேரண்டீடு போனஸ். சம்மஷூடு பிளஸ் கேரண்டி சார். சம்மஷூடி 5 லட்சம்லாம் போட்டிருக்கு, கேரண்டீடு வரலையே. போனஸ். 5 லட்சமும் 1,80,000 போட்டா வரலையே. இந்த ரிச்சவர் இஸ் ஹையர் இந்த எக்ஸிஸ்டிங் கேட்டகரியில பாலிசி வருது. ஹோல்டருடைய இது நினைக்கிறேன். கரெக்டா சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் பேசுங்க. 2 பேர் 3 பேர் பேசினா எனக்கு தெரியாது. சார் ஸ்டார்டிங்லேயே நம்ம சிங்கிள் பிரீமியமா கட்டிடுறோம், எக்ஸ்ட்ரா கட்டிடுறோம். அப்புறம் அதுக்கு உண்டான இது வந்து அதிகமாக தான் சார் வரும். அப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இல்லைங்களா, அந்த 40%. ம். அதனால அதிகமாக கிடைக்கும் சார். வேற யாராவது? சார் நான் மங்கை பேசுறேன். ஆ டேப்லெட் பிரீமியத்தோட 1.25%. வெல் டன், அப்சல்யூட்லி தேங்க்யூ கங்க்ராச்சுலேஷன். இதுதான் எதிர்பார்த்தேன். தேங்க்யூ சார். புரிஞ்சுதா தேங்க்யூ உங்களுக்கு? சார். எப்போதுமே எங்க டேப்லெட் பிரீமியம் கம்மியா இருக்கோ அங்க 1.25 டைம்ஸ் எடுத்துக்கணும். இந்த 4,35,525ல 1.25 டைம்ஸ், விச் இஸ் கால்ட் 5,44,046. இங்க பாத்தீங்களா பிரேக்கப்பு? இ பிளஸ் E16 இன்ட்டு 1.25 போட்டிருக்கேனா இல்லையா? தெரியறதா இங்க? பிளஸ் இது. இப்ப டோட்டல் போட்டு பாருங்க. எங்கெல்லாம் டேபுலர் பிரீமியம் சம்மஷூரை விட கம்மியா இருக்கோ அங்க வந்து 1.25 டைம்ஸ் எடுத்துக்க வேண்டும். எங்கெல்லாம் டேபுலர் பிரீமியம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், அப்படி இருக்கிறப்போ நீங்க பேசிக் அது 1.25 டைம்ஸ் போட்டாலும் பேசிக் சம்மஷூர் தான் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப டோட்டலா பாருங்க, ரெண்டுமே ஜீவன் உற்சவ பிளான் தான். இங்க ரெகுலர் பிரீமியம் அவர் மாங்கன்னு 7 வருஷம் கட்டணும். இங்க ஒன் டைமா கட்டிட்டு விட்டுறாரு. பெனிஃபிட் எங்க ஜாஸ்தின்னு பாருங்க. நீங்க ரியலிஸ்டிக் ரிட்டர்ன்ஸ் இது. யாரும் ஒன்று ராஜகோபால் ஒன்று நானா வந்து கணக்கு எழுதல. இதுல சர்க்குலர் என்ன போட்டிருக்கோ அந்த கணக்கை காமிக்கிறேன். 113% அதிகமா வந்திருக்கு. அப்ப கஸ்டமருக்கு எது பெனிஃபிட்டு? அப்ப என்ன சார் அந்த பழைய ஜீவன் உற்சவம் விற்க கூடாதா? அப்படி நான் சொல்ல வரவில்லை. எங்கெல்லாம் கேஷ் ஃப்ளோ யாருக்கு மொத்தமா கட்டிட்டு பெனிஃபிட்டை நான் அப்புறம் வாங்கிக்கணும், பாலிசி லேப்ஸ் ஆகாம இருக்குமா இல்லையா? அப்படி பார்க்கணும். கரெக்டா? சரி, இப்போ இது புரிஞ்சுதா? ஒரு உங்களுக்கு 5 லட்ச ரூபா கம்பேரிசன் இது. இப்ப 10 லட்ச ரூபாய்க்கு பார்க்கலாம். 5 வருஷம் தான் போட்டிருக்கேன். இங்க 5 வருஷம் கட்டினா 5 வருஷம் வெயிட் பண்ணி தானே ஆகணும் இல்லையா? இங்க எகைன் 1 வருஷம், 9 வருஷம், 9 வருஷம் கேரண்டீடு ரிட்டர்ன். அப்ப எல்லாமே எகைன் 40 இயர்ஸ். இங்க பாருங்க, வருஷத்துக்கு 2,17,800 ரூபா கட்டுறாரு பழைய ஜீவன் உற்சவ்ல. பழைய ஜீவன் உற்சவம் சொல்லக்கூடாது, 771 ரெகுலர் பிரீமியம். ஸோ இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 10,89,000. கேரண்டீடு அடிஷன்ஸ் எவ்வளவு? எப்படி வந்தது 2 லட்ச ரூபா? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு தான் இந்த எக்ஸல் காமிக்கிறேன் உங்களுக்கு. 5 இயர்ஸ் இயர்லி பிரீமியம். சார் கேரண்டீடு அடிஷன் எப்படி வந்தது கேட்டால் இயர்லி பிரீமியம் என்ன அர்த்தம்? 40% தானே சார்? பட் இயர்லி பிரீமியம் சொல்லக்கூடாது, கேரண்டீடு அடிஷன்ஸ்லாம் சொல்லணும் நீங்க. ஸோ 10 lakhs டிவைடட் பை 1000 into 40 into 5 years. ஸோ ரெகுலர் இன்கம் சத்தம் வராம பார்த்துக்கோங்கம்மா. 40,000 into 5. ம் இது ரெகுலர் இன்கம் ஆரம்பிச்சிருந்தா அசியூமிங் அவர் உயிரோட இருக்கார் 60 வருஷம் வச்சுக்கோங்க, 60 லட்ச ரூபா வாங்கிடுவாரு. ஃபண்ட் அவைலபிள் ஃபார் த நாமினி எவ்வளவு? 12 lakhs. புரிஞ்சுதா உங்களுக்கு? எப்படி 12 lakhs சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பேசிக் சம் அஷ்யூர்டு 10 லட்சம், இந்த 2 லட்சம் ரூபா. Sum assured plus GA. இப்ப இந்த பிளானுக்கு வாங்க 883க்கு. இங்க பாருங்க, பிரீமியம் எவ்வளவு? 8,62,000. ரைட்டா?
இந்த கம்பேரிசனை பாருங்க. 79% கரெக்டா அங்க ஜாஸ்தியா கட்டுறாரு. எப்படி 5 வருஷம் கட்டியுமே இருக்கு பிரீமியம் ஜாஸ்தி. அங்க 10,89,000 ரூபா. இங்க வேற இங்க 8,62,250 ரூபா ஒன் ஆஃபா கட்டி முடிச்சிடுறாரு. கேரண்டீட் அடிஷன்ஸ் பார்ட் ஆஃப் இட் இங்க பாத்தீங்கன்னா 9 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அங்க 5 வருஷம் பணம் கட்டி 5 வருஷம் வெயிட் பண்ணாலுமே 2 லட்சம் ரூபா தான் கொடுக்குறாங்க. பிகாஸ் ஒன்லி ஃபார் தி பிபிடி கொடுப்பாங்க. இங்க கேரண்டீட் எடிஷன் ஒரு தரம் கட்டினா கூட 9 வருஷம் சூஸ் பண்ணதுனால 3,60,000 ரூபா. அதுலயும் பாருங்க 180% ஜாஸ்தியா வருது. அப்கோர்ஸ் இந்த இன்கம் வந்துட்டே இருக்கு. நான் இங்க எல்லாமே ஃபிளெக்ஸி இன்கம் எடுத்துக்கவே இல்லை. அதெல்லாம் கன்ஃபியூஸே பண்ணல. ஃபிளெக்ஸி இன்கம்லாம் அவங்கவுங்களோட சாய்ஸ். அது எடுத்துப்பாங்க, வித்ட்ரா பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு ஆப்ஷன். அந்த ரிட்டர்னுக்குள்ள கதைக்குள்ள போக வேண்டாம். நம்ம அது போனா என்ன கதை எங்கேயோ போகும், எக்கச்சக்கமா வரும். சிம்பிள் நார்மல் கால்குலேஷன் போட்டு ரெகுலர் இன்கம் போட்டு பார்த்தேன். இப்போ அகைன் ஐ எம் சேயிங் இங்க எப்படி 14,37,563 எப்படி வந்தது? ஃபண்ட் அவைலபிள் ஃபார் த நாமினி Guaranteed bonus plus some 125%, sir. 1.25 டைம்ஸ் ஆஃப் த டேபுலர் பிரீமியம். இங்கே தான் அதுதான் நீங்கள் பார்க்கணும். இங்கே 10 லட்ச ரூபா இருக்கு பாருங்க. இங்கே 8,62,250 ரூபா. இங்கே பாருங்க. ஸோ இந்த 8 லட்சத்தி அதுதான் பார்க்கணும் நீங்க. 10,77,563 ரூபா. 16,000. ஸோ 14,37,500 கிட்டத்தட்ட 119% ஜாஸ்தியாக வருது. நான் எதனால சொல்ல வரேன்னா அந்த பிளான் வந்து மோசம் சொல்லவில்லை. அந்த பிளான் கொடுத்தவங்களுக்கு இது கொடுக்கலாம், கொடுக்காதவங்களுக்கு. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஜீவன் உற்சவ் உங்களுக்கு நீங்கள் ஹையர் சம் அஷ்யூர்ட் போகிறப்போ அவங்க 2 விதமாக பார்க்குறாங்க இல்லையா? நிறைய ப்ரீமியம் வருதே, 5 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கே, ஒன் ஆஃபாக நிறைய பணம் வச்சுருந்துக்கிறோன்னு இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி. எஸ்பெஷலி குழந்தைகள் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. 50% 60% ஆஃப் த சம் அஷ்யூர்ட் தான் வருது. ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கணும். ரைட், இது புரிஞ்சுதா? என்ன யாருமே பதில் பேச மாட்டேங்கிறீங்க? அடுத்த சார்ட் போலாமா? சார் போலாம் சார். இப்ப பாருங்க பிரீமியம் எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். சிம்பிள் சார். 30 வயசு ஆளு சார், 12 வருஷம் எடுக்கிறார். கேரண்டீடு ரிட்டர்ன் பீரியட் 723.75 ரூபா 1000 ருபீஸுக்கு டேபுலர் பிரீமியம். கஸ்டமர் டைப் நியூ, அவ்வளவுதான். அது சும்மா நார்மல் கஸ்டமர். 10 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டு. எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ரிபேட்டு கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறாரு. நியூன்னு போட்டேன்ல, ஆன்லைன் கிடையாது. ரிபேட் ஃபார் ஹை சம் அஷ்யூர்ட் 9 ரூபா. 9 ரூபா பெர் 1000. அப்போ சிங்கிள் பிரீமியம் பேஸ் பிளான் எவ்வளோ வருது? அது உங்களுக்கு தெரியும். 723 மைனஸ் 9. ரைட்டா? அந்த அமௌண்ட்டை போட்டிங்கன்னா இந்த வந்துடுது பாருங்க. இதுதான் பிரீமியம் கட்டணும். ஹையர் சம் அஷ்யூர்டு போக போக ரிபேட் ஜாஸ்தி. டேபுலர் சிங்கிள் பிரீமியம் எவ்வளவு? டேபுலர் சிங்கிள் பிரீமியம்னா ரிபேட் இல்லாம எடுத்துக்கணும். சம் அஷ்யூர்டு ரிபேட் இல்லாம எடுத்துக்கணும். அதுக்கு நான் ஏன் அப்படி சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க இல்லையா? அப்போ 1.25 டைம்ஸ் ஆஃப் த டேபுலர் சிங்கிள் பிரீமியம். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இந்த 9,04,688 ருபீஸ் நான் எப்படி போட்டிருக்கேன்? உங்க கால்குலேட்டர்ல போட்டு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். 1.25 டைம்ஸ் சார். இங்க வந்து நான் பிரீமியத்தை போட்டு காமிச்சிட்டேன் உங்களுக்கு. பிரீமியம் அங்க இருக்கு. ஸோ டெத் சம் அஷ்யூர்டுக்கு எப்போதுமே பிஃபோர் அலோயிங் தி சம் அஷ்யூர்டு ரிபேட் தான் எடுத்துக்கணும். அப்போ 7,23,250 ரூபா இருக்கு இல்லையா? இதுல 1.25 டைம்ஸ் போட்டீங்கன்னா 9,46,888 வரும். ஆனாலும் எவ்வளவு சம் அஷ்யூர்ட் கொடுப்பாங்க? 10 lakhs கொடுப்பாங்க. 10 lakhs. எதனால? அதுதான் higher. whichever is higherன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? எய்தர் பேசிக் சம் அஷ்யூர்ட்
or 1.25 times of the basic sum assured tabular premium, whichever is higher. Sum assured on maturity அதே தான். ஸோ நீங்கள் டேபுலர் ப்ரீமியத்தில் 1.25 டைம்ஸ் போட்டு பேசிக் சம் அஷ்யூர்டு கீழே வந்தால் ₹2 கீழே வந்தால் கூட சம் அஷ்யூர்டு அந்த ஆன் டெத்துங்கிறது பேசிக் சம் அஷ்யூர்டு தான் கொடுப்பாங்க. இது புரிஞ்சுதா? இப்படி தான் ப்ரீமியம் கால்குலேஷன் பண்ணணும். ஆப்பில் வந்துடும் சார், இதெல்லாம் யார் சார் பார்க்க போகிறா நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரைட்டா? இதில் வந்து ஹையர் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த ரிபேட்டு உங்களுக்கு வரும். ரைட்டா? இங்கே ராவா நான் எந்த பெனிஃபிட்டும் போடாமல் காமிச்சிருக்கேன். ஓகே சார். இப்போ அடுத்தது பார்க்கலாம். இந்த அமிர்த் பால்னு ஒரு பிளான் இருக்கு குழந்தைகளுக்கு இல்லையா? இப்போ ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், இன்னொரு சினேரியோ உங்களுக்கு காமிக்கிறேன். 5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபான்னு வச்சுக்கலாம். டேர்ம் 15 அமிர்த் பால்ல. ரைட்டா? டேர்ம் 15னா 10லேருந்து 15 அவ்வளோதானே கொடுக்க முடியும். ரைட்டா? சிங்கிள் பிரீமியத்தை எடுத்துன்றீங்க. அமிர்த் பால் சிங்கிள் பிரீமியம் ஒரு 10 வயசு குழந்தைக்கு 25 வயசுல எனக்கு மெச்சூரிட்டி வேணும் சார் ஹையர் ஸ்டடீஸுக்கு அப்படின்னு அப்பா கேட்குறாருன்னா அந்த குழந்தைக்கு அவர் 4,46,800 ரூபா கட்டுவார். ரைட்? இப்போ இங்க வந்து சம் அஷ்யூர்டு பார்த்தீங்கன்னா, சார் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க, நான் சொன்ன முடிச்சப்பறம் நீங்க பண்ணுங்க, கேளுங்க. இப்ப சம் அஷ்யூர்டு இங்க 5 லட்ச ரூபா, இங்க 6 லட்ச ரூபா. எப்படி வந்தது 6 லட்ச ரூபா? சொல்லுங்க பார்க்கலாம். யுவராஜ் சார் சொல்லுங்க சார். இப்போ யுவராஜ் சார், சார் அந்த யுவராஜ் சாருக்கு பெர்மிஷன் கொடுங்க. யுவராஜ் சார் சார் சொல்லுங்க. சார் அட்மிட் பண்ணீங்க. சார் 770 அமிர்த் பால் 771 போடுங்க சார். தப்பா போட்டிருக்கேன். 774. ஆமா சார். வெரி குட் ஷார்ட். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த 6 லட்ச ரூபா எப்படி வந்திருக்கு? அதே காப்பி பண்றப்ப அப்படியே போட்டேன். ஓகே சார். ஆனா கீழே பாருங்க, ரீநேம் பண்றப்ப எப்படி போட்டிருக்கேன் பாருங்க. ஷீட் நேம பாருங்க சார். ஆமா ஆமா சார். மேல உள்ளதை கண்டுபிடிச்சிங்க, கீழே ரீநேம் ஷீட் நேம பாருங்க. ஆமா சார். சோ எனக்கு நீங்க மார்க் கொடுக்கணும். ஓகே சார். தப்பா மாத்திரம் கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க. சரி சொல்லுங்க, இந்த 6 லட்ச ரூபாய் எப்படி வந்தது எனக்கு? யாரு? வள்ளியப்பன் சார் சொல்லுங்க சார். Sir, 5 lakhs ki 80 rupees guarantee addition per 1000 into சரி, 15 years. சூப்பர், வெல் டன் வெல் டன். வந்துருதா? இப்போ அவருக்கு 11 லட்ச ரூபா தான் பெனிஃபிட். எவ்வளவு கட்டி? 4,46,800 ரூபா. இது ஒரு சினேரியோ. இப்ப இதே இது அவர் இந்த ஜீவன் உற்சவ சிங்கிள் பிரீமியத்துல கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அதே குழந்தைக்கு 7 வருஷம் ரூபா 7 இயர்ஸ் கேரண்டீட் அடிஷன் போட்டுட்டு 4,94,850 ரூபா கட்டுறாரு. கரெக்டா? இப்போ ரெகுலர் இன்கம் அவருக்கு 50,000 வர ஆரம்பிச்சிருது. எப்போ? குழந்தை 18 வயசு ஆனோடனே. அமிர்த் பால்ல வருமா? அமிர்த் பால்ல வருமா? வராது சார். வராது. மெச்சூரிட்டி. இப்போ இந்த குழந்தை 74 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு அசம்ஷன். இங்க 37 லட்சம். எப்படி 37 லட்சம்? G27, அதாவது 50,000 ரூபா வாங்கியிருக்காங்க இல்லையா? அப்போ 74 வயசுன்னு வச்சுப்போம். 37 லட்சம் வாங்கியிருப்பாங்க இல்லையா? H29 எங்க இருக்கு? இந்த இருக்கு. ரைட்டா? இப்போ கேரண்டீட் பெனிஃபிட் எவ்வளவு? 1,40,000 ரூபா 7 வருஷத்துக்கு. ஸோ இது ஒரு 6,40,000 ரூபா. 5 லட்சம் பிளஸ் 1,40,000 ரூபா இந்த பெனிஃபிட் வந்துடுறது. இது வந்து நான் சொல்றது புரிஞ்சுது இல்லையா? எவ்வளவு பெனிஃபிட் ரெகுலர் இன்கம் வாங்கியிருக்காங்கன்னு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கலரில் காமிச்சிருக்க 37 லட்சம் ப்ளஸ் 6,40,000 ரூபா சேர்த்தீங்கன்னா 43,40,000 ரூபா வந்திருக்கு. எவ்வளோ ப்ரீமியம் கட்டியிருக்காரு? 4,40,000
94,850 ரூபா. எவ்வளவு வேரியன்ஸு? 877% வேரியன்ஸ். இங்க எவ்வளவு பெனிஃபிட்? 246%. எவ்வளவு? 11 லட்சம் தான் வாங்குறாரு இங்க. அப்போ அமிர்த் பாலுக்கு பதிலாக இந்த பிளான் கொடுக்கலாமா வேண்டாமா? ஜஸ்ட் இமேஜின். நீங்க உடனே சொல்லலாம் அமிர்த் பால்ல உடனே கார்பஸ் ஃபண்ட் ரெடியா வந்துடும் சார் அப்படின்னு சொல்லலாம். அது கொடுத்தவங்களுக்கு இதையும் சேர்த்து கொடுக்கலாங்கிறது ஒண்ணு. பட் ரெகுலர் இன்கம் அந்த குழந்தைக்கு ஒரு கிஃப்டா அந்தந்த பர்த்டேக்கு வந்துட்டே இருக்குமா இல்லையா? தாத்தாவோ பாட்டியோ கொடுத்தா அது வந்துட்டே இருக்குமா இல்லையா? அதே அமௌண்ட் தான் கிட்டத்தட்ட. அமௌண்ட் கொஞ்சம் ஒரு 46. இந்த இதையும் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? போட்டு பாருங்க. 48,050 ரூபா ஜாஸ்தியா வருது இங்க. ஆனால் டோட்டல் பெனிஃபிட் பாருங்க, 37 லட்சம் பிளஸ் 6,40,000 43,40,000 ரூபா. இப்போ இங்க டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளவு வருது? 3,32,40,000 ரூபா டிஃபரன்ஸ் வருது பிட்வீன் அமிர்த் பால் அண்ட் 883க்கு. இப்ப எந்த பிளான் இருக்கணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வி வில் கோ டு சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட். உங்களுக்கு தெரியும் சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட்ல வேன்லி போனஸ் தான் கொடுக்க போறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். 5 லட்சம் ரூபா 18 வருஷம் போட்டிருக்கேன். கரெக்டா? இங்க 17 வருஷம் போட்டிருக்கேன். குழந்தை 0 ஏஜ் போட்டிருக்கேன். ஏன்னா 30 நாள்னு வச்சுக்கலாம், இல்ல 35 நாள்னு வச்சுக்கலாம். இங்க சிங்கிள் பிரீமியம் பாருங்க 2,83,225 ரூபா. எதுல? சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட்ல. இந்த பிளான்ல பாருங்க பிரீமியம் 2,70,000 ரூபா. ஓகே. பெனிஃபிட் ரெகுலர் இன்கம் 50,000 ரூபா வர ஆரம்பிச்சுட்டே இருக்கும். ரைட்டா? 100 இயர்ஸ் லைஃப் கவரேஜ் இருக்கு. இதுல எவ்வளவு லைஃப் கவரேஜ்? 18 வருஷம் தான் போட்டிருக்கேன். 18 வருஷத்துக்கு உண்டான போனஸ் 3,96,000 ரூபா. ஃபைனல் அடிஷனல் போனஸ் 17,500 ரூபா. டோட்டலா 9,13,500 ரூபா. எவ்வளவு கட்டியிருக்காரு? 2,83,225 ரூபா தான் கட்டியிருக்காரு. இவ்வளவுதான் பெனிஃபிட். ஆனா 18 வயசோட சாப்டர் க்ளோஸ். பணத்தை கொடுத்துருவாங்க. என்ன யூஸ் இருக்கு இங்க? அப்படியா? ஹோல் லைஃப் பிளானு 5 லட்சம் ரூபா, அதே கவரேஜ் தான். பிரீமியம் 2,70,000 ரூபா. 50,000 ரூபா பெனிஃபிட் வந்துட்டே இருக்கும். கரெக்டா? டெத் பெனிஃபிட் எப்போதும் 5 லட்சம் ரூபா பிளஸ் கேரண்டீட் அடிஷன் ஃபார் 17 இயர்ஸுக்கு 5 lakhs divided by 1000 into 40 into 17. ஸோ எப்போ இறந்து போனாலும் அந்த குழந்தையனோடு, அந்த குழந்தைன்னு சொல்ல முடியாது, அப்போ மேஜர் ஆயிரும் இல்லையா? நாமினிக்கு ஃபண்ட் அவைலபிள் ஃபார் த நாமினி 6,83,600 ரூபா. இங்க போட்டிருக்கிற பிரீமியம் எதுவுமே ஏபி ரைடர்லாம் கிடையாது. அதையும் சொல்லிட்டேன். ரைட்டா? அஸ்யூமிங் அந்த குழந்தை 80 வயசு வரைக்கும் இருந்தா 62 வருஷத்துக்கு அந்த இன்கம் பெனிஃபிட் வாங்கியிருக்கும். அப்போ 31 லட்சம் வாங்கியிருப்பாங்க. ரைட்? அப்போ 37,83,600 ரூபா. 6,83,600 plus 31 lakhs is equal to 37,83,600. எவ்வளவு பெனிஃபிட் பாருங்க? பெனிஃபிட் F45 times. 1,401%. எங்கேயோ நிக்குது. எங்க கண்ட்ரியில லாஞ்சிவிட்டி மினிமம் ஐ எம் டெல்லிங் யூ 85-90 குறைஞ்சு யாரும் இறக்க போறது இல்லை. அப்போ இந்த மாதிரி பெனிஃபிட் எங்க கொடுக்க முடியும்? அப்படிதான் இதை பொசிஷன் பண்ண வேண்டும். இது பாருங்க, ஜஸ்ட் கம்பேர் பண்ணுவோம். அதாவது ஒவ்வொரு இப்போ சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட்டுக்கு இது பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட். என்ன கேட்டீங்கன்னா அதை மறந்துடுங்க. அதை மறந்துட்டு இதை கொடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்படிதான் நீங்க பண்ணணும். குழந்தைகளுக்கு இதுலயுமே பிரீமியம் ஜாஸ்தி கம்மி தான் பாருங்க. 2,70,000 ரூபா. 2,70,000 ரூபானா எவ்வளவு சார் இது? பாருங்க எத்தனை பெர்சன்டேஜ் வருது? 54% தான் பிரீமியம் பேசிக் சம் அஷ்யூர்ட்ல. ஓகே. வேற இங்க பாருங்க
சிங்கிள் பிரீமியத்தில் என்டோமெண்ட்ல 56%. அங்கே பிரீமியம் ஜாஸ்தி தானே, புரிஞ்சுதா இப்போ? ஸோ நான் எல்லாமே சிங்கிள் பிரீமியத்தை கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இது வரைக்கும் முடிஞ்சது. சரி சார், இந்த சரண்டர்னு ஒன்று சொல்கிறாங்களே, இங்கே கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். நீங்கள் கொஞ்சம் இது அனலிட்டிக்கல் எபிலிட்டி உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வேண்டி தான் சொல்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. சரண்டர் வேல்யூக்கு எப்படி, ஏன்னா பிரான்ச்சில் சொல்கிறாங்க, சிஸ்டமில் பார்த்து சொல்கிறாங்கங்கிறது வேற. சரண்டர் வேல்யூ நம்மளும் கையால் போட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல கவனிங்க, இதை நான் 1 by 1 சொல்லித்தரேன். ஸ்டெப்பு இதுதான். ஒருத்தர் 35 வயசு ஆளு, என்ன 12 வருஷம், இது ஜீவன் உற்சவ் இப்போ புதுசா வந்திருக்கிற பிளான் 883க்கு உண்டானதை பத்தி பேசிட்டு இருக்கேன். வேற எதுவும் கம்பேரிசனே கிடையாது இதுல. அஸ்யூமிங் 12 வருஷம் எடுத்து அவர் கேரண்டீட் அடிஷன் பீரியட் முடிஞ்சிருச்சு சார். 15 வருஷம் 9வது மாசத்துல சரண்டர் பண்ணணும்னு விரும்புகிறார். பிரீமியம் 1 டைமா கட்டிட்டாரு. என்ன அதே தான் 723 ரூபா பிரீமியம் தருது. ஸோ டோட்டல் சிங்கிள் பிரீமியம் அவர் எவ்வளோ கட்டியிருக்காரு? 7,14,750 ரூபா. வருஷம் 40,000 ரூபா. எப்படி? 10 lakhs டிவைடட் பை 1000 இன்டூ அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு என்ன உண்டோ வருஷத்துக்கு அவருக்கு 40,000 ரூபா வரப்போகுது. 1.25 டைம்ஸ் ஆஃப் சிங்கிள் பிரீமியம் இந்த இருக்கு 7,723 ரூபா இருக்கு இல்லையா, அதுதான். சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்து 10 லட்சம் ரூபா. அக்ரூடு கேரண்டி அடிஷன் ஆப்வியஸ்லி 40,000 இன்ட்டு 12 போட்டிங்கன்னா 4,80,000 வந்துடும். இப்போ எப்படி இவருக்கு சரண்டர் வேல்யூ, ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ எல்ஐசி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கால்குலேஷன் இது. அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், 35 வயசு ஆளு 12 வருஷம் கேரண்டீட் அடிஷன் சூஸ் பண்ணிட்டு 35 12 47, ஓகே, அது 47. அப்போ 50வது வயசுல தாண்டி 50 வயசு தாண்டி ஒவ்வொரு 9 மாசத்துல அவர் பாலிசியை சரண்டர் பண்ண விரும்புகிறார். அப்படி இருக்கிற பட்சத்துல அவருக்கு என்ன கிடைக்கும்? சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி 10 லட்சம் ரூபா. ஏன்னா இங்க டேபுலர் பிரீமியத்தை விட சம் அஷ்யூர்ட் ஜாஸ்தியா இருக்கு. டோட்டல் கேரண்டீட் அடிஷன் 12 வருஷத்துக்கு 4,80,000 ரூபா. சர்வைவல் பெனிஃபிட் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1 lakh. இப்போ இந்த ஃபேக்டர் வச்சிருக்காங்க, சரண்டர் ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ ஃபேக்டர் 1, ஃபேக்டர் 2. இப்போ 16 வருஷத்துக்கு டியூரேஷனுக்கு இந்த ஃபேக்டர் இது எப்படி சார் கண்டுபிடிச்சு என்ன கேட்காதீங்க, அது எல்ஐசினோட ஃபிகர். ஓகே, இந்த மாதிரி ஒரு 4 எஸ்எஸ்வி ஃபேக்டர் வச்சிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ ஃபார்முலா எப்படின்னா இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். சம் அஷ்யூர்ட் ஆன் டெத், சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் இங்கே என்ன போட்டிருக்கேன்? K33 எங்க இருக்கு பாருங்க, K33 எக்ஸல்ல கவனிக்கணும். 10 லட்சம் ரூபா. இதுதான் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் இல்லையா? இப்போ பிளஸ் K34 அந்த கேரண்டீட் அடிஷன், ரைட்டா? இது இன்டு K39 ஃபேக்டர் இருக்கு இல்லையா? K39 இந்த ஃபேக்டர், ரைட்? பிளஸ் ஃபியூச்சர் ஆனுவல் அப்ளிகபிள் கேரண்டீட் அடிஷன்ஸ், அதுதான் இங்க போட்டிருக்கு. K19 எங்கன்னு பார்க்கணும் நீங்க. எங்க இருக்கு? 40,000 ரூபா, ரைட்டா? இந்த ப்ராசஸ் நான் உங்களுக்கு எக்ஸல் சொல்லித்தரேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவை எப்படி போடணுங்கிறத அப்படி போட்டிருக்கேன் நான். அகைன் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க, பிளஸ் ஃபேக்டர் 4 F4 எங்க இருக்கு? ஃபேக்டர் 4 இங்க இருக்கு 0, ரைட்டா? பிளஸ் சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி. சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்துங்கிறது வேற, சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி இங்க என்ன போட்டிருக்கு? சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி K33 பிளஸ் K34. சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்து, சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி ரெண்டு ஒன்று தானே? புரிஞ்சுதா உங்களுக்கு? இன்ட்டு K42 என்னது சார்? இங்க பார்க்கணும். K42 0 அந்த ஃபேக்டர். இது சரண்டர் வேல்யூ, ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ ஃபேக்டர். ஓகே, பிளஸ் K36 என்ன சார் தலையை சுத்துது எங்களுக்கு தேவையாயுது அப்படின்னு கேட்பீங்க. தெரிஞ்சுக்கோங்க, இது 1 lakh.
ரைட். இப்போ இன்ட்டு K45 என்ன சார் இருக்கு? K45 ஃபேக்டார் 3 இவ்வளவு போட்டு தான் எல்ஐசியில் கால்குலேட் பண்ணுறாங்க. இது சிஸ்டமில் ப்ரோக்ராம் ஆகிருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸலில் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது அவங்களுக்கு சிஸ்டமில் ப்ரோக்ராம் ஆகிருக்கும். பேஸ்ட் ஆன் தி அந்த டேட்டா தட்டினாங்கன்னா அவங்களுக்கு கம்ப்யூட்டர் இஃபிபியில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 13,82,614 rupees he will get it when he surrenders the policy. எப்போ? 15 வருஷம் முடிஞ்சு 9 மாதம் முடிஞ்சு. எவ்வளோ ப்ரீமியம் கட்டியிருக்காரு? 7,14,750 ரூபா கட்டியிருக்காரு. புரிஞ்சுதா உங்களுக்கு? 7,14,750 ரூபா கட்டியிருக்காரு. இந்த 12 வருஷம் முடிஞ்ச உடனே 13, 14, 15 வருஷம் 3 பெனிஃபிட் வாங்கியிருப்பாரா? 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா வாங்கியிருப்பாரா இல்லையா? அதெல்லாம் போக 6 லட்சத்து எவ்வளோ பாருங்க, 6,67,864 ரூபா டோட்டல் பெனிஃபிட். இவ்வளவு சார். இந்த பிரீமியத்தை கழிச்சிங்கன்னா இது பெனிஃபிட் தானே. திஸ் மைனஸ் திஸ் இஸ் திஸ் அமௌண்ட். சரண்டர் பண்ணினா லாஸ் கிடையாதுங்கிறதுக்கு நான் சொல்ல வருகிறேன். ஷார்ட்டர் பீரியடில் சரண்டர் பண்ணால் கொஞ்சம் லாஸ் ஆகும். இங்கே வந்து அவர் கேரண்டீடு பீரியட் பிபிடின்னு சொல்கிற மாதிரி இங்கே கேரண்டீடு அடிஷன் பீரியட் முடிஞ்சு 3 வருஷம் பணத்தை வாங்கிட்டு சரண்டர் பண்ணுகிறார். அதனால் அவருக்கு எல்லா பெனிஃபிட்டும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ரைட்? ஓகே, ஒரு நிமிஷம். ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை சர்க்குலரை படித்து பார்த்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிளானை பற்றியான உங்களுக்கு என்ன டைம் இருக்கு, இன்னும் ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கலாம். எல்லா கேள்விகளும் 1 by 1 கேளுங்க. தெரிஞ்ச வரைக்கும் பதில் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். யுவராஜ் சார் சொல்லுங்க சார். யாரோ ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்குறீங்களா? அவருக்கு பார்த்துக்கிறீங்களா? குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க அந்த ப்ரொடக்ஷன் பிளஸும் அட்வான்ஸாக கொடுத்துட்டீங்க. ம், இதுவும் அட்வான்ஸாக ட்ரைனிங். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி. இப்போ சார் இதுல இப்போ அந்த ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு சார். அந்த எது? ஃபேக்டர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் இயர் மட்டும் சேஞ்ச் ஆகுங்களா இல்ல ஃபிக்ஸடுங்களா? அந்த கால்குலேஷன் பண்ணுங்க சரண்டர் வேல்யூ அது கால்குலேஷன். டூரேஷனுக்கு தக்கன சார். எந்த வருஷத்துல சரண்டர் பண்ணாரோ அந்த வருஷத்துக்கு ஒரு ஃபேக்டார் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த சரண்டர் ஃபேக்டார் வச்சிருக்காங்க. சரண்டர் வேல்யூ ஃபேக்டார்னு எல்லா பாலிசிக்குமே அது இருக்கு. ஜீவன் அட்சய்க்கும் ஓகே. இருக்கு, ஜீவன் சாந்திக்கும் இருக்கு. ஸோ எந்த வருடத்துல பாலிசி இயர்ல சரண்டர் பண்றாரோ அதுக்கு உண்டான ஃபேக்டார் அது, அவ்வளவுதான். அது எப்படி வந்தது கேட்காதீங்க. அது எல்ஐசினோடு ப்ரீ டிட்டர்மைன்டு ப்ரைஸ். அது அந்த கால்குலேஷன் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது. ஓகே சார். அப்போ இன்னொரு கொஸ்டின் சார். தேங்க்ஸ் சார். இன்னொரு கொஸ்டின் சார். சார் ம். அந்த லோன் இப்போ சிங்கிள் எஸ்பி இது இப்போ ஜீவன் உற்சவ் சிங்கிள் பிரீமியட்ல லோன் எப்போ எடுத்துக்கலாம் சார்? லோன் லோன் காமிச்சேனே உங்களுக்கு. இன்னொரு இல்ல தடவை லோன் காமிக்கவா? லோன் எப்பத்துல எடுத்துக்கலாம்? அதை எப்பத்துல இமீடியட்டா எடுத்துக்கலாம்? 3 மாசம் கழிச்சு எடுத்துக்கலாம். 3 months கழிச்சு எடுத்துக்கலாம். சூப்பர் சார். சூப்பர். 3 months கழிச்சு எடுத்துக்கலாம். ஓகே சார். அந்த 7 இயர்ஸ்க்குள்ள நம்ம கட்டிட்டோம்னாக்கா அந்த பெனிஃபிட் அப்படியே கண்டினியூ ஆகும். ஆமா ஆமா. சி, லோன் வாங்குறது, லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட போறீங்க, அவ்வளவுதானே. இந்த ஆமா பெனிஃபிட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆமா என்ன ஆமா ஆமா இல்ல, நீங்க கட்டலைன்னா லோன் அதை கடைசியில் இது பண்ணிட்டு கொடுப்பாங்க இல்லையா? ஆமா. அதான். கழிச்சிடுவாங்க. அது இப்போ இந்த 7 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து கழிச்சிடுவாங்க. கரெக்ட் பெய்டப்பா கரெக்ட். பெய்டப்பா இது பண்ணுவாங்க இது சார். சிங்கிள் பிரீமியத்தில் எங்க சார் பெய்ட போற போறது? இட் இஸ் இல்ல சார், சிங்கிள் நம்ம பிரீமியம். லோன் இது மைனஸ் இல்ல பண்ணிடுவாங்க இல்ல, இல்லையா? அது கரெக்ட். அது நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டணும், அவ்வளவுதான். என்ன இல்லாட்டா ஓகே. நீங்க உங்களுக்கு கொடுக்குற பெனிஃபிட்ஸ் கழிச்சுன்னு தான் கொடுப்பாங்க. இப்ப ஆனுட்டி பிளான் ஆமா எல்லாமே ஆமா அப்படித்தானே. ஆமா ஆமா. ஆனுட்டி ஓகே ஓகே. பிளான்ல லோன் வாங்கினீங்கன்னா ம். லோன் இன்ட்ரெஸ்ட் கழிச்சுன்னு தான் உங்களுக்கு ஆனுட்டி வரும். தெரியுமா ஓகே தெரியாதா? சார். ஆமா சார். இங்கேயும் ஆமா அதே சார். தான். அந்த கேரண்டி அந்த பே அவுட்ஸ் இருக்கு இல்லையா, எஸ்பி பே அவுட்ஸ் இருக்கு இல்லையா, ஆமா ஆமா. அதனால ஓகே அவருக்கும் நீங்க இது பண்ணணும். அந்த மாதிரி வரும். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ வெரி மச் சார். வெல்கம் வெல்கம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. முத்துப்பாண்டி சார் சொல்லுங்க சார். முத்துப்பாண்டி சார் சொல்லுங்க. சார் சோமநாதன் பேசலாமா சார்? வணக்கம், சொல்லுங்க சார். சார் இப்போ நீங்க அருமையான கிளாஸ் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி அருமையா பிபிடி கொடுத்து எங்களுக்கு நல்லா விளக்கி வச்சீங்க சார்.
ஆனா எங்களுக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன், இந்த சிங்கிள் பிரீமியம்ல இப்போ ஒரு 3 சிங்கிள் பிரீமியம்ல எது கொடுத்தா கஸ்டமருக்கு பெஸ்டா இருக்குன்றத நீங்க அதை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நீட் இருக்கும். சில பேருக்கு கார்பஸ் கிரியேஷன் இருக்கும், சில பேருக்கு சர்வேல் பெனிஃபிட் இருக்கும். அது மாதிரி நம்ம அவங்கள பார்த்து கொடுக்கறதா, இல்ல ரீலாவே நம்ம வந்து ரிட்டர்ன்ட்டு இந்த பிளான் கொடுத்தா ரீலாவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சார் இது வந்து அவங்களுக்கு நம்ம எமோஷனலா டச் பண்ணணும் சார். என்ன கேட்டீங்கன்னா ஐடியல் 5 வயசுக்கு கீழே பேரம் பேத்திகளுக்கு தாத்தா பாட்டிகிட்ட இதை வாங்குறது ஐடியல். ஏன்னா ப்ரீமியம் கம்மி, அவங்களுக்கு ஒரு கிஃப்டா, பர்த்டே கிஃப்டா இதை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க நினைக்கலாம் எனக்கு ஹையர் கார்பஸ் வேணும், எஜுகேஷனுக்கு வேணுங்கிற லாஜிக்கு அது வேற. நம்ம அதுக்குள்ள போகக்கூடாது. ஓகே இது வந்து உங்க குழந்தை எவ்வளவு மார்க்கண்டேனா உங்க குழந்தை வந்து 100 வயசு வரைக்கும் இருக்கணுங்கிறதா எங்களுக்கு ஆசை சார். நீங்க உங்க ஜெனரேஷன்ல 3வது ஜெனரேஷன் அந்த குழந்தை பணம் வாங்கிட்டு இருக்கோம் உங்க பேரை சொல்லி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம இதை சொல்ல வேண்டும். அப்படின்னா தான் இதை கொடுக்க முடியும். சார் அந்த வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்குமே சார். அப்போ வந்து ஒரு 1000 ரூபாய் வாங்குறான்னு வச்சுங்க, அப்போ வந்து அன்னைக்கு வேல்யூன்றது ஒரு 10 ரூபாய் வேல்யூமே இருக்குமே. அப்போ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்டா தெரியாது இல்லையா? நீங்க 1 கோடி பிரீமியம் வாங்குங்களேன் சார், வேல்யூ கம்மியா இருக்குன்னு ஏன் சொல்றீங்க? இல்ல அவரு 20 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றேன் நானு. 1 கோடி பிரீமியம் வாங்கு சார், 10 லட்சம் ரூபாய் கிடைக்குமே வருஷம். அவர் 1 கோடி கட்டுறதுக்கு இப்ப ரெடியா இருக்கணும் இல்ல சார்? சார் அதுதான் சார், அதாவது சார் காசுக்கு தக்கனதான் தோசை. வேல்யூ கம்மியா இருக்குங்கிறது நம்ம அது வேற விஷயம். பட் நம்ம அப்படிதான் அதை வந்து இந்த செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப பிரீமியம் கம்மின்னு பாத்தீங்கன்னா 20 வயசுக்கு கீழே ரொம்ப பிரீமியம். நான் இப்ப போட்டு காமிச்சேன் 54%, 55% தான் வருது பிரீமியம் ஆன் தி பேசிக் சம்மர் ஷூ. ஓகே ஓகே வெரி ஈஸி டு டேப் இல்லையா? ஓகே ஓகே கரெக்ட் சார். ம். எமோஷனலா நம்ம வந்து கொடுத்தா கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரி பிளான் இருக்குன்னா ஈஸியா உங்களுக்கு தே வில் அக்செப்ட் இட்னு சொல்றீங்க சார். கரெக்ட். அப்படிதான் பண்ணி ஆகணும். சரி, அந்த பிளான் கொடுத்திருந்தாலும் இந்த பிளான் கொடுக்கலாம். ரெண்டாவது இந்த மெடிக்கல் கிடிக்கல் அந்த விண்டோலாம் ஒண்ணுமே இல்லை. 60 வயசு வரைக்கும் கூட நீங்க டார்கெட் பண்ணலாம். எல்லாருக்கும் இப்போ ரெகுலர் இன்கம், இப்போ ஜீவன் சாந்தி அதான் நான் சொன்னேன். யூ ஜஸ்ட் லுக் அட் இட். நான் வந்து ஆனுட்டி பிளானை கம்பேர் பண்ணல. இட் இஸ் நாட் ரைட் டு கம்பேர் தி ஆனுட்டி பிளான் with this Jeevan Utsav plan. But correct. If you calculate smart pension with this plan, I didn't do that actually. நான் பண்ணல. பண்ணினீங்கன்னா அது என்ன வருதுன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுலயும் மெடிக்கல் கிடையாது, இதுலயும் மெடிக்கல் கிடையாது 60 வயசுக்கு, ரைட்டா? என்ன வருதுன்னு போட்டு பாருங்க. ஸ்மார்ட் பென்ஷனுக்கு பதிலாக இதை கொடுத்துட்டு போங்களேன், இயர்லி ஆனிட்டி அங்க வாங்க போறாரு. என்ன ஒரே ஒரு இங்க ஒரு கண்டிஷன்னா 7 வருஷம் வெயிட் பண்ணணும். ஜீவன் சாந்தியில் 5 வருஷம் வெயிட் பண்ணணும். அது ஒரே ஒரு ஹிச் இங்க இருக்கு. ஸ்மார்ட் பென்ஷன் இமீடியட் இல்லையா? இப்ப ஜீவன் சாந்தினா 5 வருஷம் வெயிட் பண்ணணும், இங்க கூட 2 வருஷம் வெயிட் பண்ணணும். பட் கூட 2 வருஷம் வெயிட் பண்ணாலும் அந்த 7 வருஷத்துக்கு உண்டான கேரண்டீட் அடிஷன் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம். அது இருக்கு இல்லையா? The balance is going to get it as a annuity. அப்போ ஜீவன் சாந்தி இதையும் கம்பேர் பண்ணி, அதுக்கு வேண்டி ஜீவன் சாந்தி நான் ஒஸ்ட்னு சொல்லவில்லை, அது வேற செக்மெண்ட் அது. ஆனால் அதையும் கொடுக்கலாம் இதையும் கொடுக்கலாங்கிறது என்னோட பாயிண்ட். நீங்க சொன்ன மாதிரி தான் நிறைய பணம் வச்சிருக்காரு, டைவர்சிஃபை பண்ணி 2-3 சைடா போடலாமே. கண்டிப்பா அது மாதிரி கேஷ் ஃப்ளோ உள்ள வந்துட்டே இருக்குமே சார். கண்டிப்பா சார். ஜீவன் சாந்தில மந்த்லி ஆப்ஷன்ல நம்ம எடுத்துக்கலாம், இதுல இயர்லி ஆப்ஷனா வரும். அது மாதிரி அப்படியும் பண்ணலாமே. கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. முருகேசன் சார். சார் வணக்கம், முத்துப்பாண்டி சார். சொல்லுங்க சார். வணக்கம். அற்புதமான ஒரு செஷனை எடுத்து முடிச்சிருக்கீங்க. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப 15 வருஷத்துக்கு நீங்க அந்த சரண்டர் வேல்யூ போட்டீங்க சார். அது வந்து இப்ப அவருக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாவே வருது. சரண்டர் வேல்யூ பிளஸ் வந்து கேரண்டி எடிஷன் அந்த கால்குலேஷன் போட்டு கொடுத்தீங்க. 7 வருஷம் ஒருத்தர் கட்டிட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு 2-3 வருஷத்துல சரண்டர் பண்றாரு. எப்படி பண்ணாலும் பெனிஃபிட் கால்குலேஷன் மாதிரியே வருமா சார்? அது எப்படி பண்ணாலும் பெனிஃபிட் தான் வரும், கவலையப்படாதீங்க. ஓகே சார். சரிங்க சார். 3 வருஷத்துக்கு இருக்கு, 7 வருஷத்துக்கு இருக்கு. அந்த மாதிரி சரண்டர் ஏன் நான் அப்படி சொன்னேன்னா, அந்த அக்குமுலேஷன் அவருக்கு வந்திருக்கும். நம்ம வந்து இது வந்து மொத்தமா பணத்தை கட்டிடுறாங்க சார். யாருமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 3-4 வருஷமாவது வெயிட் பண்ணுற. பேங்க்ல எப்படி போட்டா மினிமம் 3 வருஷம் 5 வருஷம் இல்லையா? சரண்டருங்கிறது ஒரு எமர்ஜென்சி, வேற வழி இல்லைன்னா தான் பண்றாங்க. நம்ம குடிமானம் மட்டும் அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது, வேற வழி இல்லைன்னா பண்ணி கொடுக்கணும். எப்படினாலும் he will not be at loss. அப்படிதான் நம்ம சொல்லணும். ஓகே சார். லாஸே வராது, கவலையப்படாதீங்க. சரிங்க சார். சரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
வேற முருகேசன் சார் யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்களே. அங்குராஜ் சார் பாத்துக்கிறீங்களா? பாத்துறேங்க சார். முருகேசன் சார் பேசுங்க. அவர் அன்மியூட் கொடுத்தாச்சுங்க சார். ம். நமக்கு தான் முருகேசன் சார் ஸ்டாப். பேசுங்க. நமக்கு ஸ்டாப்னு கையை காமிக்கிறார். ஆமா சார். சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். இந்த ஒரு 2 பேர் சுத்தமா பனியன் இல்லாம உள்ள வர்றீங்க. ஏன் சார் இப்படி பண்றீங்க? லேடிஸ்லாம் இருக்காங்க, யூடியூப்ல போகுது. ஒவ்வொரு மாசமும் சொல்றோம், இப்படியே வர்றீங்க. கொஞ்சம் பாத்துக்குங்க சார். நம்மளாம் ஒரு ஏஜென்ட்ஸ், ஒரு 500 கஸ்டமர் 1000 கஸ்டமர்ஸ் வின் பண்றோம். நீங்க ஒரு மீட்டிங்ல இப்படி வரலாமா? வீடியோ ஆஃப் பண்ணுங்க சார் அவங்க. ரிமூவ் பண்ணிட்டேன் மேடம், ரிமூவ் பண்ணிட்டேன். இல்ல ஒவ்வொரு முறையும் சொல்றோம், இப்படியே வராங்க. சார் வேற யாரும் கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க சார். சார் 1010 பத்தி அப்படியே சொல்லுங்க சார், இந்த பிளானோட. என்ன சார்? 1010 இந்த பிளான்ல எப்படி ஒர்க் ஆகும்? செக்ஷன் 1010 எப்படி ஒர்க் ஆகும்னு கேக்குறாருங்க சார். இங்க வந்து செக்ஷன் 1010 ஒர்க் ஆகாது சார். ஏன்னா இது வந்து சிங்கிள் பிரீமியம் பிளான். சரி, அந்தந்த அதான் நான் சொன்னேன், குழந்தைகள் செக்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு 5 வயசுக்கு கீழே கொடுத்துட்டீங்கன்னா எப்படினாலும் 25 வயசுக்கு மேலதான் வேலைக்கு போறாங்க. அவங்களுக்கு ஏது சார் இன்கம் வரப்போறது? அவங்களுக்கு எல்லாமே நில் டாக்ஸ் தான். அது ஒரு பக்கம். இந்த எப்போதுமே நீங்க அப்படி பாத்தீங்கன்னா, அகைன் ஐ லைக் டு டாக் அபவுட் ஜீவன் உத்சவ் ரெகுலர் 771. எங்கெல்லாம் நீங்க ஷார்ட் டேர்ம் கொடுத்துருந்தீங்களோ, எங்கெல்லாம் இந்த இன்கம் பெனிஃபிட் வாங்கி டேர்ம் ரைடர் கொடுக்காம கொடுத்துருந்தீங்களோ, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஜீவன் உத்சவ் ஹையர் சம் அஷ்யூர்டு எல்லாத்துக்குமே எப்போ அவர் கட்டின பிரீமியத்தை தாண்டிடுறதோ அந்த சமயத்திலேருந்து வர்ற பெனிஃபிட்ஸ் டாக்ஸபிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் 5 கோடி ரூபா பாலிசி போட்டிருக்காருன்னா அவர் பிரீமியம் கட்டியிருப்பார். அந்த 5 கோடிக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு கட்டியிருப்பார் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த 4 கோடி கட்டியிருந்தாலும் 4 கோடி வரைக்கும் அந்த எஸ்பி பெனிஃபிட்ஸ் வர்ற வரைக்கும் அது டேக்ஸ் கிடையாது. அதுக்கு மேலே போச்சுன்னா அது டேக்ஸ் ஆகும். இங்கே அது வந்து ரெகுலர் ப்ரீமியம், இங்கே இது சிங்கிள் ப்ரீமியம். ஸோ டோட்டல் ப்ரீமியம் பெய்டு, ஓகே, அதை மாத்திரம் கழிச்சிட்டு அந்தந்த டேக்ஸ் ஸ்லாப்ல இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல காமிக்க வேண்டும். அவ்வளோதான். அது ஒன்றும், அதனால தான் சொன்னேன், குழந்தைகள் செக்மெண்ட்டுக்கு 25 வயசுக்கு முன்னாடி யாரும் வேலைக்கு போகிறது இல்லை இல்லையா? அப்படி நீங்கள் கவர் பண்ணணும். எல்லாருக்கும் என்ன அவ்வளோ பெரிய டேக்ஸ் எல்லாம் வரப்ப யாரும் எல்லாரும் டேக்ஸை பற்றி இப்போ ரொம்ப கவலைப்படுறது இல்லை சார். கேஷ் ஃப்ளோ தான் பார்க்குறாங்க. அந்த டோட்டல் பெய்டு பிரீமியம் தாண்டுற வரைக்கும் கொடுக்குற எஸ்பிக்கு டிடிஎஸ் டாக்ஸ் எதுவும் பிடிக்க மாட்டாங்க இல்லைங்களா? எல்ஐசி இது வரைக்கும் பிடிக்கிறது இல்லை சார். ஆனால் அதுக்கு ஒரு தனி, அது உங்களுக்கு தெரியுது, செக்ஷன் 194DAன்னு ஒன்று இருக்கு. எங்கெல்லாம் எஸ்பி வந்து வருஷத்துக்கு சிங்கிள் பிரீமியத்தை பற்றியே நான் பேசிட்டு இருக்கேன். இட்ஸ் எ குட் கொஸ்டின். யாராவது கேட்பீங்களான்னு பார்த்தேன் நான் டேக்ஸை பற்றி. நான் அதனால தான் டேக்ஸை பற்றி எனக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா அது நெகட்டிவ் பாயிண்ட் நான் சொல்ல வரல. டேக்ஸ் ஏன்னா இந்த கேள்வி கஸ்டமர் கேட்டால் நம்ம சொல்ல தெரியணும் இல்லையா? இட்ஸ் எ குட் கொஸ்டின் இஃப் யூ ஆஸ்க் மீ. அதாவது இப்போ பீமா பட்ஜெட் பிளான் இருந்தது. 3 வருஷத்துக்கு அப்புறம் எஸ்பி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த எஸ்பி வந்து 2-3 பீமா பட்ஜெட் போட்டிருந்தாங்க. அந்த எஸ்பி வந்து வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிருந்ததுனால் அவங்க எல்ஐசி வந்து 2% டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. பேன் கார்டு ஆதார் கார்டு கொடுத்துருந்தா பேலன்ஸை நம்ம வந்து அந்த டிடிஎஸ் கழிச்சுண்டு பேலன்ஸை நம்ம இன்கம் டேக்ஸ்ல காமிச்சு கட்ட வேண்டும். இங்கேயும் அதே லாஜிக் தான். எங்கெல்லாம் வருடாந்திர எஸ்பி பே அவுட்ஸ், வாட் எவர் த பே அவுட்ஸ் ஃப்ரம் எல்ஐசி வருகிறதோ அதுக்கு எல்ஐசி வில் டிடக்ட் டிடிஎஸ் பை வே ஆஃப் 2% இப்போதைக்கு. இது டேக்ஸ் லெஜிஸ்லேஷன் வந்து நம்ம எதுவுமே கமிட் பண்ண முடியாது சார், நம்ம கைக்குள்ள கிடையாது. நம்ம யாராவது எதிர்பார்த்தோமா 5 லட்சம் ரூபாய்க்கு வருஷத்துக்கு அக்ரிகேட் பிரீமியம் மேலே போனால் மெச்சூரிட்டி ப்ராசஸ்ஸு டேக்ஸபிள்னு சொல்லுவாங்கன்னு நம்ம யாராவது எதிர்பார்த்தோமா 2023 ஏப்ரலுக்கு முன்னாடி? அதே தான். ஸோ இது ராஜகோபாலை நான் வந்து டேக்ஸ் லாஸ் பண்ணுறேன் கிடையாது. அதனால் என்னென்ன சேஞ்சஸ் வருதோ அதுக்கு தக்கன வி ஹாவ் டு சேஞ்ச் அவர் செல்ஸ். அதுக்கு தக்கன நம்ம பண்ண வேண்டியது தான், ஒன்றும் பண்ண முடியாது. சரியா?
30 இல்லையா? ப்ராப்பர்ட்டி அதே டேக்ஸ் மாதிரி ஏறினா சிங்கிள் பிரீமியம்ல ப்ராப்பர்ட்டி டேர்ம் டேக்ஸ் ரைடர் கொடுக்க முடியாது இல்லைங்களா? என்ன சார்? சிங்கிள் பிரீமியம்ல நம்ம டேர்ம் ரைடர் எதுவும் கொடுக்க முடியாது. கொடுக்கலாமா? டேர்ம் ரைடர் உண்டுன்னு சொன்னேன்னே, இதுக்கு 2 ரைடர் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேனே இந்த இதுல ஏடிடிபி அண்ட் டேர்ம் ரைடர் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேனே. டேர்ம் ரைடர் வந்து இந்த என்டையர் டேர்ம் வரைக்கும் நமக்கு சார் இதாகும். டேர்ம் ரைடர் கொடுக்கறதுனால இதுல ஒன்றும் பெருசா பெனிஃபிட் வந்துடாது. ஏன்னா இது சிங்கிள் பிரீமியம், புரிஞ்சுக்கோங்க. அதனால அவனுக்கு பெனிஃபிட் வந்துடாது. மேக்ஸிமம் சார் இங்க ஏஜ் சத்தம் வருது, சைட்ல பேசாதீங்க சார் ப்ளீஸ். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், யுவராஜ் பேசுங்க சார், பூந்தமல்லி பிரான்ச்சு. சொல்லுங்க சார். சார் இன்னொரு கொஷின் சார். சார் இப்போ நிவேஸ் பிளஸ் இப்போ ஜீவன் உற்சவ் இது 15 இயர்ஸ் அமௌண்ட் போட்டோம்னா இப்போ எதை சார் நீங்கள் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க? நிவேஸ் பிளஸ் அப்புறம் ஜீவன் உற்சவ் சிங்கிள் பிரீமியம் எது சார் பெஸ்ட்னு நிவேஸ் சொல்லு. பிளஸ்ல நீங்க 5 வருஷம் மினிமம் வெயிட் பண்ணணும் லாக்இன் பீரியட், கரெக்டா? ஆமாம் சார். யூ ஆர் டேக்கிங் த மார்க்கெட் ரிஸ்க், ரைட்டா? ஆமாம் சார். 5 வருஷம் கழிச்சு ஈக்விட்டி மார்க்கெட், சென்செக்ஸ் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க அஸ்யூமே நீங்க growth ஃபண்ட்ல போடுறீங்கன்னு வச்சுப்போம், ஆமாம் இல்லையா? ஆமாம் சார். ஆனா இங்க வந்து உங்களுக்கு கேரண்டீடு ரிட்டர்ன் வந்து அந்த 10% வந்துட்டே இருக்க போறது. ஆமாம் அது ஒன்று தான். இது ஆனால் பெஸ்ட் வந்து தான். இது பெஸ்ட் தான் சார். கன்சர்வேட்டிவ் ரிட்டர்னு உங்களுக்கு ரெகுலர் கேஷ் ஃப்ளோ வந்துட்டே இருக்குமே. நிவேஷ் பிளஸ்ல அப்படி கேஷ் ஃப்ளோ வராத. எய்தர் யூ ஹாவ் த ஆப்ஷன் டு எக்ஸிட் ஆர் யூ ஹாவ் த ஆப்ஷன் டு ஸ்டே வித் த பிளான் டில் மெச்சூரிட்டி. மார்க்கெட் நல்லா இருந்துச்சுன்னா 13% 14% போச்சுன்னா அதுதான் பெஸ்ட் இல்லைங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது. இட் வேரிஸ். இது இண்டிவிஜுவல் பெர்செப்ஷன் சார். நம்ம வந்து இப்போ வந்து ஒருத்தர் மார்க்கெட் ஓரியன்ட் பர்சன்ட்ட பேசினா நிவேஷ் பிளத்தை பற்றி பேசணும். அவர் அப்படி பேசினார்னா அதை எடுத்துக்க சொல்லணும். இஃப் ஹி இஸ் நாட் கன்வின்ஸ்டுனா இது வந்து ரெகுலர் இன்கம் இவ்வளவு வரும் அப்படிங்கிறது அவருக்கு சர்டைனா இருக்குல்ல சார். கேரண்டீடு ரிட்டர்ன் அது இல்லாம அவருக்கு ஆல்ரெடி பேசிக் சம் அஷ்யூர்டு பிளஸ் அந்த கேரண்டீடு அடிஷன்ஸ் அவைட்டிங் ஃபார் தி நாமினிக்கு ஃபண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? ஆமா சார். ரெண்டாவது 100 வயசு வரைக்கும் நிவேஷ் பிளஸ் கவரேஜ் இருக்கா? இல்ல. ஓகே. அப்படிதான். ஓகே, அவ்வளவுதானா? முடிச்சுக்கலாமா? என்ன தலைவர்லாம் கிளம்பிட்டாரா? தலைவரை காணலையா? சரி. ஆமா சார், நெட்வொர்க் ப்ராப்ளம். சரி, ஒருத்தர் இல்லைன்னா முடிச்சுக்கலாம் சார். சார் வேற யாருக்கும் கொஸ்டின் இருக்குங்களாங்க சார்? நிறைவு செய்திடலாமா? வேற யாரும் கொஸ்டின் கேட்கறாரு இருந்தா கேளுங்க, டவுட்ஸ் எது இருந்தா. சார் வள்ளியப்பன் சார் வராரு, கடலூர். சார் சொல்லுங்க, வள்ளியப்பன் சார் பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கிளாஸ் நல்லா இருந்துச்சு சார். அந்த ஸ்லைடு மட்டும் கொஞ்சம் குரூப்ல ஷேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சரி, அதே பிளான் லான்ச் ஆகல, நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் அதுக்கு முன்னாடி பண்ணணுமாங்கிறது எனக்கு தெரியல. இல்ல ஆஃப்டர் லான்ச் கூட நீங்க இது பண்ணுங்க. பண்ணலாம். ஓகே. ஏன்னா இப்போ வந்து நம்ம அபிஷியலா பண்ணக்கூடாது. இல்ல நீங்க இப்போ இல்ல ஆஃப்டர் லான்ச் கூட நீங்க அந்த ஸ்லைடை வந்து குரூப்ல போய் இது பண்ணா நல்லா இருக்கும் சார். ஏன் உங்க மூஞ்சி பாதி தான் தெரியுது. எப்போதுமே இருட்டுல தான் நீங்க பேசுறீங்க. இப்ப தெரியுதுங்களா சார்? வள்ளியப்பன் சார் பளிச்சுன்னு இருக்க வேண்டாமா? சரிங்க சார். சரிங்க. சரி, ஓகே. தேங்க்யூ சார். நல்லா இருங்க சார், எல்லாமே நல்லா இருந்துச்சு, எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ சார். ரைட், புரிஞ்சா சரிதான். நிறைய பிரீமியம் கொண்டு வாங்க 12ஆம் தேதி. சரிங்க சார், கொண்டு வந்துடுவோம் சார். பிரீமியம் கொண்டு வந்து எல்ஐசிக்கு வந்து இது பண்ணுங்க. அப்புறம் ஓகே, அங்கராஜ் சார் முடிச்சுக்கலாம் சார். சரிங்க சார். சார் நன்றி சார். நன்றி உரை. வள்ளியப்பன் பாத்தீங்கன்னா நிறைய அமிர்தத்தில் நிறைய எடுத்து வந்திருக்காரு. ஆமா சொன்னாரு என்கிட்ட. அதே மாதிரி சிங்கிள் பிரீமியம்லாம் கொஞ்சம் நிறைய பண்ணுவாரு சார். நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். ரொம்ப 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 அருமையா இருந்தது சார். ரொம்ப கிறிஸ்டல் கிளியர். இவங்க எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து இவ்வளவு கம்பேரிசன், அதாவது நிறைய பேர் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய நேரத்துல இல்லை. அது பேர் அந்த பிளான் மட்டும் தெரிஞ்சுட்டு அப்படியே வெளில போயிட்டாங்க. அவங்களுக்கு தான் அது லாஸ். பட் யூ ஹேவ் டேக்கன் a lot and lot of effort for our community sir. Thanks for you. On behalf of all the agents sir. அப்புறம் இன்னும் ஒரு சின்ன சஜஷன் என்ன சரி பண்ணுமா, அந்த சரண்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்ஒர்க் கொடுக்குறோம்னா ஒரு ஒர்க் அவுட் கொடுக்கலாம் சார். வீட்டில் போட்டு பார்த்து அவங்க சார் நீங்க பேசுறதே ரொம்ப கேட்கல. ராஜ்லால் சார் நீங்க பேசுறதே ஒன்னும் கேட்கல.
வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க சார். நீங்க காதுல மாட்டின்னு பேசினீங்கன்னா அப்படிதான் சார் இருக்கும். டைரக்டா மொபைல பார்த்துன்னு பேசுங்க, இல்ல லேப்டாப் பார்த்து பேசுங்க. ஓகே சார். இல்ல அவருடைய அவர் சார் நன்றி network சொல்லுங்க. சரியில்லை. நன்றி சொல்லுங்க. அவுட் ஆஃப் தேங்க்ஸ். அவுட் ஆஃப் தேங்க்ஸ். அண்ணா சார் வணக்கம். அவுட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுங்க. நன்றி வரேன். தேங்க்ஸ் சார். ராஜாவல் சாருடைய கிளாஸை பற்றி சொல்ல தேவையில்லை. மிகவும் அருமையாக இருக்கும் எப்பவுமே. இன்னைக்கும் நாளை கழிச்சு திங்கட்கிழமை லான்ச் ஆக போகிற பிளானுக்கு இப்போயே நம்ம 3 days பிஃபோராகவே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நம்ம இப்போ 2-3 நாள் எல்லாருமே டிஎம் கொண்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட நாலேஜ் நம்மளுக்கு ஓரளவு தான் கிடைச்சிது. இப்போ சாரோடைய கிளாஸ் மூலமாக நிறைய நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது, நல்லா இருந்தது, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நாங்கள் ஃபீல்டில் 2 நாள் டைம் இருக்குது, இதில் அப்ளை பண்ணி எப்படியாச்சும் நல்ல சிங்கிள் பண்ணி நிறைய வாங்கணும் சார். இது நான் எப்பவுமே ரெகுலர் இன்கம் ஃப்ளெக்ஸியை போட்ட மாதிரி இது வந்து சிங்கிள் பிரீமியம் வந்தது ரொம்ப ஒரு வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் அமிர்த் பாலோட கம்பேர் பண்ணி சொல்லும்போது எனக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது. இது வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் ஓரியன்டாக ரெகுலராக கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் சொன்னீங்கல்ல, குழந்தைக்கு போட்டபோது அதோடைய பெனிஃபிட் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு. இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸும் நோட் பண்ணி வச்சு நாங்கள் கஸ்டமர்கிட்ட போய் பேசும்போது நிச்சயம் அதிகமாக சேல்ஸ் பண்ண முடியும். இந்த வகுப்பை எங்களுக்கு மிகவும் அருமையாக நடத்தி தந்த எங்கள் குரு திரு ராஜகோபால் சார் மற்றும் அந்த லீ குரூப் மெம்பர்ஸ் அனைவருக்கும் மிக்க நன்றியை செலுத்தி நன்றி. வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கொஞ்ச நேரத்துல யூடியூப்ல போட்டுடுறேன், எல்லாரும் பாருங்க. தேங்க்யூ. நிறைய சம்பாதிங்க, நிறைய பிரீமியம் கொண்டு வாங்க, நல்லா ஏர்ன் பண்ணுங்க, நாலேஜை வளர்த்துக்கோங்க. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ மிஸ்டர் ஆனந்தகிருஷ்ணன் சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. முடிச்சுக்கலாம். தேங்க்யூ சார்.